உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கும் உரிவயங்க மெய்ச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் இறைவகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் இந்த தடத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறை ஓதுதல் என்கின்ற நிகழ்வினை அடியாருடைய திருச்செவிக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் செவிக்கு மட்டுமல்லாமல் சிந்தையிலே உணரும் வண்ணமாக பொருளோடு சேரும் வகையிலே பெருமானுடைய திருவிழாவிலே ஒரு நினைவு ஏற்பட அந்த நினைவு வண்ணமாக இதை செவ்வனே செயலாற்றி கொண்டு வருகிற என் இனிய நண்பர் ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வாற்றானும் உதவியிருந்து வந்து கேட்பதற்கு வருபவர்களாக மட்டுமல்லாமல் தேவையான போதெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். நான் பார்க்குறேன் சில நேரங்கள் அன்றைக்கி அமைப்பில் அன்றைக்கி ஆண்டு விழாகும் போது ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. நீங்கள் ஒவ்வொரு நேரத்தில் எல்லாம் செய்யணும். அதுதாங்க சர்வீஸ் தான் மைண்ட். ஒரு சமயத்துக்கு காரணமே அதுதான். அந்த வகையிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றுகின்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருள் எதற்காக வந்தார், அவர் ஏன் இந்த பூமிக்கு வருவிக்கப்பட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் காலத்திலே வந்த புலவர்கள் பலவாறாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம திருமுறைகளை நன்றாக படிக்கிறோம், நல்ல ஞானசம்பந்த வரலாறு தெரியும். ஆனால் புலவருடைய நோக்கு எவ்வாறு இருந்தது என்ற வகையிலே தான் ஞானசம்பந்த பெருமானை பற்றி திரிகூட ராசப்ப கவிராயர் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பிற்காலத்தை புலவர் அவர் திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவர் நல்ல அருமையான கவி பாடுவதிலே வல்லவர்கள். அவருடைய நூல்கள் பலவாறாக பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். இப்போ அந்த திரிகூடராசப்ப கவிராயர் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த உலகத்திற்கு அவர் ஆற்றிய பணியிலே அவருக்கு சிறந்ததாக எதையெல்லாம் அவர் கருதுகிறார் என்பதை பற்றி நம்ம இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிகம் பார்க்குற போது அது மாதிரி ஒரு புலவருடைய பாடலை பார்க்கலாம். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய சிந்தனை நமக்கு அது இருக்கும். குரு மரபு என்று சொல்லுவார்கள். குருவாக இருக்கின்ற ஞானசம்பந்தரை வணங்க வேண்டும் அல்லவா? அதனால் அவருக்கு பதில் ஒரு புலவர்கள் எழுதியிருக்கிற அதுக்கு பிறகு இலக்கியங்களிலே சமய இலக்கியங்களே பிற்கால இலக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிற செய்திகளையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுவே திருக்குற்றால புராணத்தை எழுதியிருக்கிறார், நன்றாக தெரியும். திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் எழுதிய திருக்குற்றால புராணத்துக்கு இறை வணக்கமாக சமயக்குறவர்கள் 4 வணக்கம் செலுத்தியிருக்கிறார். பிற்காலத்திலே வந்த நூல்கள் அவர் அருமையாக எழுதினார் பாருங்க. மதுரேசர் திருநாட்டு வந்த சமன் கழுவேற ஞானசம்பந்தர் ஆற்றிய பணிகள். மதுரேசர் திருநாடு எவ்வளோ விஷயம். இந்த ஒரு பாட்டுக்கு 1/2 மணி நேரம் சொல்லாங்க. மதுரேசர் திருநாடு என்றால் அந்த காலத்திலே தமிழ்நாடு என்று அழைக்கப்படுவது பாண்டி நாட்டை தான் அழைப்பாங்க. நீங்கள் பெரிய திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டி நாடு என்றார். நம்ம 4 பெருமக்கள் கூட அந்த பகுதிக்கு செல்லுகின்ற போது 3 பெருமக்களுடைய வழிச்செலவு சொல்லுகின்ற போது தமிழ்நாடு அணைந்தான்னு சொல்லுவார், சேக்கிழாரே சொல்வார். அந்த காலத்திலே தமிழ், அதனால் சொல்கிறார் மதுரேசர் திருநாட்டு. சமணருடைய அட்டகாசம் அதிகமாக இருந்தது. சமணருடைய ஆற்றலை அழிப்பதற்காக, சமணருடைய அட்டூழியத்திலே இருந்து சைவத்திற்கு மாற்றம் செய்வதற்காக வந்தவர்னால மதுரேசர் திருநாட்டு வந்த சமன் கழுவேற. ஆக அந்த சமணர்களுடைய கொட்டத்தை அடுக்கிற சமணர்கள் அவர்களாகவே கழுவேற. இந்த ஒரு இடம் பாருங்க, இந்த புலவர் எந்த அளவுக்கு கழுஏற்ற இல்லை என்ன சொல்றாரு, கழுஏற. நீங்க பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னாக்கா சமணர்களாகவே நாங்கள் கழு ஏறுகிறோம் என்று அவர்களையே எழுது.
மீனாட்சி அம்மை கலிவெண்பால சொல்லுகிற போது சமணர் கழுவேற வைத்தேன்னு சொல்வார். ஆக சமணர்கள் அவராகவே கழுவேறினா, இதெல்லாம் புராணங்களில் இருக்க செய்தி. புலவர்களுடைய வாக்கு எந்த அளவு தெளிவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். தமிழை படிக்கணும், இந்த மாதிரி படிக்கணும். மதுரேசர் திருநாட்டு வந்த சமன் கழுஏற மாறா சைவம். சைவத்துக்கு எவ்வளோ ஏற்றம் கூறார் பாருங்க. சைவம் எப்பொழுதுமே மாறாதான். அன்று தொட்டு இன்றளவும் அதே சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக வணங்கி வருகின்ற மாறா சைவம் சதுரேற. சதுர் என்றால் 4 வகையான சிறப்பு பொருத்தியதாக செம்மை பெற்று விளங்குமாறு. அது மாதிரி வழங்கினால்தான் என்ன நடக்குமா? சைவம் தழைத்து ஓங்கினால் என்ன நடக்கும்ன்றாரு கவிதாயருடைய வார்த்தை. மனு நீதி தழைத்தோங்க. சைவத்தினுடைய பெயரினால் ஆட்சி நடைபெறுமை வறுமையானால் அங்கே மனு நீதி தழைத்து, மனு நீதி தழைத்து ஏற. அது மட்டும் இல்லையா, இதெல்லாம் நடக்கிறதுக்காக சமணர்கள் கழுவேறினாங்களாம். இவ்வளவுக்கும் என்ன காரியத்தை நடத்தினாரு ஞானசம்பந்த பெருமான்றது தெளிவாக சொல்றாரு பாருங்க. இவ்வளவும் நடைபெறுவதற்காக, சமணர் ஒடுங்குவதற்காக, சமணர்கள் அவர்களாகவே கழியேறுவதற்காக, சைவம் அருமையான ஒரு சதுரப்பாடோடு விளங்கி திகழ்வதற்காக இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக தமிழ்நாட்டிலே மனுநீதி வருமா. இவ்வளவும் வருவதற்காக ஒரே ஒரு வேலை செஞ்சாராம். என்ன செஞ்சாராம் பெருமான்? திரு ஏடு தமிழ் சேர் வைகை எதிரேற. கவி நயம் பாருங்க என்ன வராரு. திரு ஏடு பெருமானுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தால், ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் எழுதப்பட்டதாக இருக்கின்ற, மேன்மை பொருத்ததாக இருக்கின்ற அந்த பதியமானது தமிழ் சேர் வைகை எதிரேற. வைகை நதியிலே அது எதிர்ந்து வந்துதான். இவ்வளவும் நடப்பதற்காக இதெல்லாம் நடந்தது மட்டுமில்ல, அடியார் பெருமக்களாக இருக்கின்ற தொண்டர் கூடாம் ஈடேற. என்ன ஞானசம்பந்தர் பற்றி பேச வந்தவர் எவ்வளோ தெளிவாக சொல்லிங்கிறார் பாருங்க. இவ்வளோ வேலையும் செஞ்சவன் ஞானசம்பந்தர். அத்தகைய பெருமாளுடைய பதிகத்தை நாம் படிக்கிறோம் என்பதற்காக படிக்கிற ஒரு செம்மாந்து இருக்கலாம். நம்ம அதுக்காக சொல்ல வர. எதிரேற தொண்டர் குழாம் ஈடேற. இல்லை என்றால் தமிழுக்கு தொடராக இருப்பவர்கள் எல்லாம் பயந்து பயந்து சிவன் கோயிலுக்கு சென்று வந்தார்கள் பாண்டி நாட்டிலே சமணருடைய காலத்திலே. அதெல்லாம் சேர்க்கிறார், விரிவாக சொல்லாது விட்டுப்பட்டார். ஏன்னா குறை சொல்கிற மாதிரி இருக்குன்றதுனால. ஆகையினால தொண்டர் குழாம் ஈடேற. அது இவ்வளவும் நடந்தது. இதனால் என்னாச்சான்? பரசமய இருள் விட்டு ஓட. பரசமயம் என்று சொல்லுகின்ற சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு இருக்கின்ற சைவ சமயம் அது தழைப்பதற்காகவும் அதை மூடி இருந்த இருளாக இருக்கின்ற இருள் அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். அதனால் பர்மனண்டாக இருக்க முடியாது. நீங்கள் வரலாற்றை தேடி பார்த்தீங்கன்னா பல நாட்களிலே இது கொஞ்சம் அப்படிதான் அமைதான் இருக்கும். அதான் சொல்றாரு, பரசமயம் இருள் விட்டு ஓட கதிரேறு மணிச்சிவிகை ஏறினான். அதனால் பெருமானால் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்ற மணிகளால் ஆகிய முத்து பந்தலிலே ஏறி சமயத்தை நிலைநாட்டுவதற்காக செயல்பட்டவராக இருக்கின்ற ஏறினானாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய சரணம் திருவடிகளை நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அப்படிக்கெல்லாம் செய்தவராக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய சரணம் திருவடிகளை அந்த கரணம் சேர்ப்பாம். நமக்கு இருக்கிற கரணங்கள்லாம் இருக்குதுல்ல, எல்லாம் வெளியில் இருக்குதுலாம் உள்ள அந்த கரணம் இருக்குது இல்லையா. அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் எல்லாம் அகங்காரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கரணம் இல்லை. அந்த கரணங்களையே புற அந்த கரணம் அக அந்த கரணம்னு இருக்கும். சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. உள்ளே இருந்தால் உள்ளன்னு சொல்லிட்டுப்பாங்க. அதுக்கு மேலே அக அந்த கரணம் புற அந்த கரணம் ஒன்று இருக்குன்னாக்கா எல்லாம் உள்ளதான். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளதான் இருக்குது. அதுக்கு மேலே காலம் கலை நியதி வித்தை அராகம் என்று அது இருக்குது. அதெல்லாம் அந்த கரணம் தான். ஆனால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் புற அந்த கரணமா. அந்த கரணம் உள்ளே இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. மீதி இருக்கிற இந்த 5 10 15 20 நமக்கு தெரியுது. ஆனால் தெரியாதவர்கள் அந்த கரணங்களாக இருக்கின்ற மனம் புத்தி சித்தம் அகங்காரத்திலே நாம் அவற்றையெல்லாம் சரணம் அந்த கரணம் சேர்ப்பாம். ஒன்றும் சொல்லல, சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை நம் மனத்திலே வைத்து வணங்குவோமாக. இதை சொல்கிறதுக்கு ஏன் வணங்கணும், அதனால் என்ன நடந்தது, நான் சொன்னேன். இவங்களுடைய பாடல்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இலக்கியத்தையும் பட்சம் மாதிரி இருக்குது,
அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சைவத்திலே தோய்ந்து இருந்தார்கள். திரிகூடராசப்ப திருக்குற்றால புராணம், திருக்குற்றால புராணத்தை எழுதியிருக்காருங்க. சைவ சமயத்துக்கு என்றால் அருமையான புராணம். குற்றால குறவஞ்சி எழுதுகிறார். குற்றால குறவஞ்சிலே நிறைய வைணவத்தை அடிச்சு போடுவார். அதனால் அவங்களாம் சமயத்தில் இருந்தால் கூட மிக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு அதுக்கு பிறகு நாளைக்கு மருதவன புராணத்தில் செய்யல. ஆக அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பனையூர் என்கின்ற தலத்தை பற்றி நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். பெருமக்களே, திருப்பனையூர் என்கின்ற தலத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் செல்லுகின்ற ஒரு சூழலை பெரிய புராணத்தில் ஒரு பாடல் எடுத்துப்போம். திருப்பனையூர் என்கின்ற தலத்துக்கு அவர் செல்லுகின்ற பொழுது அதற்கு முன்ன பக்கத்திலே இருக்கின்றவராக இருக்க ஊருக்கு போறாரு. எந்த ஊர்ல இருக்கிறாருன்னு பாருங்களேன். ஆழியான் அரியோனா அண்ணல் ஆரூர், திருவாரூரிலே ஞானசம்பந்த பெருமான் இருந்து அங்கே பல நாட்கள் தங்கி பெருமானை தரிசனம் செய்கிறார். அவர் அங்கிருந்து என்ன பண்ணுறாருனாக்க பனையூருக்கு செல்லுகிறார். சேக்கிழாருடைய வாய்க்கிலே பார்க்கலாம். திருப்பனையூர் 2417 பெரிய புராண பாடல். பெரிய புராணத்துடைய தொடர் பாடல் 2417. ஞானசம்பந்த பெருமானுக்குரியதாக இருக்கின்ற பாடல் 549. இந்த எதில் நம்ம எது கிடைச்சாலும் பார்த்துக்கலாம். இப்போ அவர் அங்கே என்று சேரார் பார்க்கலாம். சேக்கிழார் வாக்கு. காழியார் வாழ வந்து அருள் செய்யும் கவுனிய பிள்ளையாதாம் ஆழியான் அரியோனா வண்ணல் ஆரூர் பணிந்து. ஆக திருவாரூரில் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லின்னு போனாங்க ரொம்ப நேரம் ஆகுங்க, நமக்கு பதியத்தை முடிக்க முடியாது இன்னைக்கு. ஆக காழியிலே இருக்கின்ற அடியவர்கள் எல்லாம், காழியிலே இருக்கின்ற அதாவது 6 வகையான தொழிலை செய்வர்களாக இருக்கின்ற அந்தன பெருமக்கள், காழியாருங்களா பெருமளை காழியில் அந்தனர் உடையது தான். 6 விதமான தொழில் அந்தனர், அருமறை மரபின் மரபுலி வழா அந்தனர் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு 6 அந்தனர் குறிதாக இருக்கின்ற கடமைகளை செவ்வையாக செய்து கொண்டிருக்கின்ற காழியிலே இருக்கின்றவர்கள் வாழ்வதற்காக வந்தவராக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமான், அவருக்கு ஒரு கவுனிய பிள்ளைன்னு ஒரு சுருகுரு. கவுனிய பிள்ளையார் என்று ஞானசம்பந்தர் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெயர். தாம் ஆழியான் அரியோனா அண்ணல். ஆழியான் அரியோனா என்றால் கையிலே சங்கினை உடையவனாக இருக்கின்றவனும் சக்கரத்தை உடையவனாக இருக்கின்றவனுமாகிய திருமாலினால் எளிதிலே அறியப்படாதவனாக இருக்கின்ற அண்ணனுடைய திருவாரூரிலே பணிந்து. இந்த பணிந்து என்பது பிறகு அரிது செல்வார்னு ஒரு வருது. நீங்கள் பல இடங்களிலே ஒரு தலத்திலே இருந்து இன்னொரு தலத்திற்கு நம்முடைய மூவர் பெருமக்கள் செல்லுகின்ற பொழுது அரிது செல்வார்னு ஒரு வார்த்தை சொல்வார். நானே இந்த இடத்துல இன்னும் சில இடம் வரும்போது வரும். அரிது செல்வார் என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்திலே இருந்து வெளியிலே சொல்லுகின்ற பொழுது, பெருமானே இந்த தலத்திலே இருந்து அடியேன் தங்களை தரிசனம் செய்து கொண்டு மிகச்சிறப்பாக இருந்தேன். மீண்டும் நான் எப்பொழுது தங்களை தரிசனம் செய்ய போடுகிறனோ, இருந்தாலும் என்னுடைய கடமை தாங்கள் எல்லா தலங்களிலும் வீற்றுகின்ற அந்த திருவுருளை போற்றி அங்கெல்லாம் சென்று அந்த தரிசனத்தை காண வேண்டும் என்பதற்காக நான் செல்லுகிறேன் என்று இந்த பிரியாவிடைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பிரியாவிடை பெற்று செல்கிறாராம் அரிது செல்வார். மூவர் பெருமக்களே பெரும்பாலும் இந்த இடங்கள் நான் வரும். அடுத்தது எங்கெல்லாம் வருது சொல்லலாமா? பெரிய புராணத்தை தொடர்ச்சியாக பட்சமானா நிறைய தொடர பார்க்கலாம் நம்ம. அதை அரிது செல்வார் அங்கிருந்து ரொம்ப வணங்கி அந்த ஒரு பெண்ணு தாய் வீட்டில் இருந்து மாமனையார் வீட்டுக்கு போகிற போது, முதல் முறையில் போகிற போது, நான் 2வது முறையெல்லாம் சொல்ல வரல, முதல் முறையாக தாய் வீட்டில் இருந்து மறு வீட்டு அனுப்புகிறாங்களா, அப்போ போகிற போது எப்படி போவாங்களோ அது மாதிரி போவார்னு சொல்கிறார். அரிது செல்வார் பாழி மால் யானையின் உரி புனைந்தார் பனையூர் பணிந்து. சிவபெருமான் தான் சொல்ல வர்றாரு. சிவபெருமான் பாழி மால் யானை. இந்த பாழி என்பதற்கு வலிமை, மால் என்பதற்கு மயக்கம். இந்த யானை யாகத்திலே இருந்து தாருகாவனத்து இருளுடைய யாகத்திலே இருந்து பெருமானை துன்பம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏவப்பட்ட யானை இல்லையா, அந்த யானையின் உரிதான பெருமாள் போர்த்து இருக்கிறார். வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த யானைக்கு ஒரே ஒரு அடைமொழி கொடுக்குறார் சேர்க்கிறார், பாழி மால் யானைன்றார். பாழி என்ற சொல்லுக்கு வலிமைன்னு பேர். உங்ககிட்ட அங்கே இருக்காது. பாழி என்ற சொல் வலிமைன்னு தெரிஞ்சுக்கலாம். மால் என்றது இல்லையா மயக்கம். இந்த யானைக்கு மதி மயக்கம் என்பது வரும். ஏன்னா அதுங்க இந்த 3 மதங்களை உடையதாக இருக்குது இல்லையா, அதனால் மதி மயக்கம் இருக்கு. அதை சொல்ல வர சேர்க்கிறாரு.
சேக்கிழார் செந்தமிழ்னு ஒரு தலைப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான செய்திகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பாழி மால் யானையின் உரிப்புணர்ந்தார். ஆக யானைத்தோல் போர்த்தவர் என்பதற்காக உரிப்புணர்ந்தார். பனையூர் பணிந்து, பனையூர் இப்போதான் நம்ம தளத்துக்கு வருகிறது. அந்த பனையூரை பணிந்து வாழிமா மறை இசை பதிகமும் பாடி அப்பதியில் வைகி. ஆக அந்த தளத்திலே பாடி பெருமானுக்குரியானாக பதியங்களை எல்லாம் பாடி அந்த தலத்திலே சில நாட்கள் அவர் தங்கி இருக்கிறார் என்கின்ற இந்த செய்தியை சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த தங்கி இருந்தபோது அந்த தலத்தினுடைய வரலாறையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த தலமானது திருப்பனையூர் தலம் சோழ நாட்டு தலங்களிலே ஒன்று. சோழ நாட்டு தலம் காவிரி தென்கரை தலத்திலே 73வது தலம். காவிரி வடகரை தென்கரை இருப்பாங்க. காவிரி தென்கரை தலத்திலே இருக்கிறது. சோழ நாட்டு காவிரி தென்கரை தலத்திலே 73வது தலமாக இது இருக்கிறது. இருக்கின்ற இடம் பேரளம் திருவாரூர் பேருந்து வழியிலே சன்னாநல்லூர் என்கின்ற ஒரு நிறுத்தம் வருகிறது, பேருந்து நிறுத்தம். அங்கிருந்து இறங்கி போகலாம். இல்லை ட்ரெயினில் போனோம்னாக்கா போக்குவரத்தில் நன்னிலம் ரயில் நிலையத்திலே இருந்து தென்கிழக்கே கரை மார்க்கமாக 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது நன்னிலம். பாப்பா வாங்க, வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நன்னிலம் ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்கே அதாவது கரை மார்க்கமாக 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. ஆக இது இருக்கிற சிச்சுவேஷனு. இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் இப்போ ஞானசம்பந்தர் அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு வரப்போறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துகிற போது இறைவனுக்கு நடன தரிசனத்தை காட்டுகிறார். சாமி சில இடங்களிலே சில நடன காட்சியை காமிப்பார். அது ஏன் அங்கே காமிச்சாருன்றது ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது மாதிரி ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் பெருமான் நடன காட்சியை காமிச்சிடலாம் தலம் இருக்கிறது. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்குமே நடன காட்சியை காட்டுறா. அந்த காட்டுன்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த பிள்ளையார் காட்ட நாவுக்கரசர் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பான சரி பெரிய புராணத்தை தொடர்ந்து படிக்கிற போது தெரியும். ஆக சில இடங்களிலே சில காட்சியை பெருமான் காட்டியிருக்க. அந்த வகையிலே இவருக்கு பின்னால் வருகிற சுந்தரருக்கு காட்டியது என்று வரலாற்றிலே சொல்லியிருக்கிறது. அந்த தலத்தை பனையூர் தலத்தை பராசர முனிவர் பூசித்து பேர் பெற்றார். பராசரர் என்பவர் நன்ற பழைய காலத்தில் இருந்த புலவர்களிலே சிவபக்தாக சிறந்த முனிவர். அவர் கரிகால் வளவன் இங்கு தான் வளர்ந்தான். கரிகால் வளவன், நம்ம கரிகால் வளவன் தட் இஸ் கிபி, அதாவது சங்க காலத்தையே வந்துடும். இப்போ இல்லை, கரிகால் வளவன் இப்போதைய காலம், இந்த 7ஆம் நூற்றாண்டெல்லாம் இல்லை, அது முன்காலத்தவன். சங்க காலத்திலே வருகிற மன்னன் அவன். 2லேருந்து 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அவன் வந்திருக்கிறான். சங்க காலத்திலே பேசப்பட்டவன் கரிகால் வளவன், கரிகால் பெருவளத்தான்ட்டு. அவனு இந்த இடத்திலே வசித்திருக்கிறான். அவனுக்கு விநாயகர் துணை இருந்தார். இங்கே இடிக்கிற போது நான் இதை இன்னைக்கு காலையில் அப்படி எடுத்து பார்க்குற போது ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. விநாயகருடைய வரவு ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம்ல இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ லேட்டாக வந்ததுன்னு நம்ம வரலாறு பேசுகிறோம். ஆனால் கரிகால் வளவனுடைய காலத்திலே இங்கு விநாயகர் துணை இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஆதாரம் தேடி போனால் தான் ஃபைட் பண்ணலாம். கரெக்ட் நமக்கு என்ன. ஆக அங்கே இருந்த விநாயகர் உதவி செஞ்சுக்கிறார். இப்பவும் அங்கே போனீங்கன்னாக்கா துணை இருந்த பிள்ளையார் என்ற பெயர் இருக்குது. அந்த பிள்ளையார் கரிகால் வளவன் நம்ம சிக்கெல்லாம் தெரியும். சிறு வயதிலேயே அவன் புறக்கணிக்கப்பட்டு ஒரு கால் எழுந்த நிலையிலே இருந்து பிறர் வளர்க்கப்பட்டு பின்னால் தன்னுடைய ஆட்சியை மீட்டவன் என்கின்ற ஒரு வரலாறு நம்ம படிச்சிருப்போம். ஆகையினால் அந்த கரிகாலவன் இங்கு வளர்ந்தான் என்கின்ற சொல்லும். அவருக்கு துணை பெற்ற விநாயகர் இன்னும் இருக்கிறார். துணை இருந்த விநாயகர் என்ற பிள்ளையார் இருக்கிறார்கள். இந்த ஊரிலே பனையூர்னு வந்த காரணம், பனையூர் என்பது திரு அடைமொழி மேன்மைக்கு. பனையூர் என்றால் பனையை தலைமரமாக உடையதுனால பனையூர்னு இருக்கிறாங்க. இதில் 2 பனை மரம் இருக்குதாங்க. பனையூரில் பார்த்துருக்குறோம். 2 பனை மரங்கள் தலவிருஷமாக இருக்கிறது திருப்பனையூரிலே. 2 பனை மரங்கள் தலவிருஷமாக இருப்பதனால இது தலபூர் என்று பெறப்பட்டது. இது தலத்தை பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய தலத்தை பற்றி நிறைய இருக்குது. கல்வெட்டுகள் எல்லாம் பற்றி செய்தி இருக்கிறது. கல்வெட்டிலே இவைகள்லாம் பேசி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இப்போ நம்ம தலத்துக்கு போகலாம். பெருமான் திருப்பனையூர் திருவாரூரை வணங்கி, அது ஏற்கனவே சொல்லியாச்சு, திருவாரூரில் இருக்கிற கமலாலயத்தை வணங்கி யானையை உரித்து போர்த்த பெருமான் எழுந்தருளி திருப்பனையூரை வணங்கி, நம்ம யானையை உரித்து போர்த்த பெருமானு தான் அந்த மால் யானைன்னு சொல்ல வந்தார். அதை வணங்கி எழுதப்பட்ட பதிகம்
மலர்ச்சடை என்கின்ற வேத பொருள் நிறைந்த இசைப்பை. இந்த பதிகத்திலே வேதத்தினுடைய பொருள் நிறைந்து இருக்கதான். ஞானசம்பந்தருடைய பதியங்களே வேதத்துடைய அடிப்படையாக கொண்டுதான் விளங்குகின்றது. இருந்தாலும் இதில் வேத செய்திகள் நிறைய இருக்கின்றவன் என்கின்ற செய்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன இருக்குதுன்னு நம்ம வர வர அந்த பதியங்களிலே பார்ப்போம். இதில் முதல் பாடல், அரவ சடை மேல் மதி மத்தம் விரவி பொலிகின்றவன் ஊராம் நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே. திருப்பனையூர் இந்த பண்ணில் பாடுறது. போக அந்த பண்ணிலே முடிஞ்சால் பாடிக்கினே வருவோம். இல்லைன்னாக்கா நம்ம பாட்டுக்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லின்னு போகலாம். அரவம் சடை மேல் மதி மத்தம். இந்த சடை மேல் முதல் எடுத்துக்கலாம். சடை மேல் அரவம் மதி மத்தம். பொருள் பாருங்க. சடை மேல் மதி அரவம் மத்தம். மதி என்பதுக்கு நமக்கு நல்லா தெரியும். மதி என்பது சந்திரன், மத்தம் என்பது ஊமத்த மலர். இவைகளெல்லாம் கலந்து விளங்குகின்றதான். விரவி பொலி தான். ஒன்றுக்கு ஒன்று ஃபைட்டிங்கில் நிற்கல. கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னாக்கா நவகிரகமே சில பேர் உட்காந்துருப்பாங்க. பக்கத்து போல சேர் போட்டா கூட சேர் தூக்கி இந்த பக்கம் திரும்ப உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறார இவைகள் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று இல்லாதத வேண்டியது வேண்டாதெல்லாம் பற்றி பின்னால் பல இடங்களிலே தமாஷா சொல்லியிருப்பாங்க. இவர்கள்லாம் விரவின்ற ஒரு சொல்லப்படுது. விரவி என்றால் மகிழ்ச்சியோடு கலந்து இருக்குதான் மூணுமே. விரவி பொலிகின்றவன். இது விரவி இவைகள் கலந்து இருப்பதனாலே பெருமானுடைய சடை மிகவும் பொலிவு பெறுகிறதா, அழகு பெறுகிறான். திருமால் அதாவது பெருமான் எப்பொழுதுமே அழகு உடையவன் தான். அந்த அழகு மட்டுமில்லாமல் இவைகள் எல்லாம் ஒற்றுமையோடு அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே பெருமானுக்கு அழகு சேர்க்கின்ற, சடைக்கு அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றவனாக இருக்கின்ற, சடையை உடையவனாக இருக்கின்ற பெருமான் விரும்பி இருக்கின்றவன் ஊரு. அந்த ஊரிலே என்ன செலவு? இப்போ எப்பவுமே பெருமானை பற்றி 2 வரி சொல்லிட்டு அடுத்த 2 வரி வந்து ஊரிலே இருக்கின்ற சிறப்பை சொல்லுவார். நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே. இப்போ இந்த இதில் சைவத்திலே வழிபாட்டிலே நமக்கு நாளும் நாளும் இந்த நாளும் எல்லாம் தினமும் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் நாளும் வர்றதுனாக்கா நான் கூட வந்து சொல்ல தயாராகிறேன். ஆனால் எனக்கு போக்குவரத்து முடியாதான் இருக்குது வழியோ. எங்கள் ஊரில் நான் அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். 5 பேர் வந்து உட்காந்து ஐயா நாங்கள் உட்காந்து கூட எதனா சொல்கிறதுக்கு வாங்கினா என் கோயிலுக்கு நான் போயிடுவேன். எனக்குன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கணுன்றது. நீ நாளும் அப்படின்னு சொல்லிட்டு இது இவருடைய வாக்கு இருக்கும். அது மாதிரி நீள நினைந்து அடியே நின்னை நித்தலும் கை தொடுவேன். அதுதான் சொல்வாரு. நிரவி என்றால் அடியார்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, கலந்து. இந்த நிரவி என்ற சொல்லு இங்க பாருங்க. விரவி என்பது வேற, ஒற்றுமையோடு ஒன்றோடு ஒன்று கலந்தது. இங்க நிரவி என்று சொல்லுகிற போது இவர்கள் எல்லாம் கலந்து மகிழ்ச்சியோடு ஒன்றோடு ஒன்று தொண்டர்கள் நாளும் தினமும் பரவி. சார் 4 செய்தி சொல்றாங்களா? தொண்டர்கள் நிரவி இருக்கின்றார்கள், ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள், பல தொண்டர்கள் பணிகிறார்கள். ஒருமை இல்லை, பல தொண்டர்கள் பணிகிறார்கள், தினமும் பணிகிறார்கள், பரவி பணிகிறார்கள். பணிதல் என்பது வேற, பரவுதல் என்பது வேற. பரவுதல் என்பது வணங்குவது, பெருமானை முறையாக வணங்குவது, பாடுவது. பாடுவார் ஆடுவார் அன்பர் கூடுவார். இப்போ இந்த வரியிலே வந்து பாடுவார் ஆடுவார் அன்பர் கூடுவார் தாளம் போடுவார். இதெல்லாம் அடியார்களுக்கு இருக்கிற மெய்ப்பாடுகளாக சேக்கிழார் சொல்றது. இது நந்தனார் கீர்த்தனையில் வருது. ஆடுவார் அன்பர் கூடுவார் தாளம் போடுவார் ஐயே மெத்த கடினும் உனதடிமை ஐயே மெத்த கடினும் பொய்யாத பொன்னம்பலத்து ஐயா இருக்குமிடம். அப்படியே நந்தனார் கீர்த்தனை. ஆக இந்த
அடியார்களுக்கு இருக்க வேண்டிய செயல்பாடுகளை என்ன சொல்றாரு? நாளும் பரவ வேண்டும், நாளும் வழிபாடு செய்ய வேண்டும், பரவி வழிபாடு செய்ய வேண்டும். இவைகள் செல்வதனால் என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் பெருமை அடைவார்கள். பொலிதல், பொலிதல் என்பது அவர்கள் எல்லாம் மிக சிறப்போடு மகிழ்ச்சியோடு இருப்பார். பொலிதல்னா என்ன? முகம் என்ன பொலிவா இருப்பார், என்ன மகிழ்ச்சியோடு இருப்பார். எண்ணிய எண்ணியாங்கு எய்தியர் ஏதுவர். இவங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவதனால் என்ன ஆகணும்? அவங்க பொலிவோடு இருக்கிறார்கள். ஆனால் எண்ணிய எண்ணியாங்க எய்துவதற்கு என்னவா இருக்கணும்? திண்ணீராக இருக்கணும்னு பின்னால் வரி சொல்கிறார். அதை விட்டுடும். நம்ம எண்ணியாங்க எய்தினா எதிலையே எய்தலேனும், திண்ணீராக பெருன்னு எண்ணிய எண்ணியாங்க எய்தலாம். அடுத்த குரல் சொல்லல் வந்து அது அர்த்தம் பறிஞ்சு அது செயல்பட்டாக எய்தலாம். ஆக இவர்கள் திண்ணீராக இருந்தார்கள், வழிபாடு செய்தார்கள், அவ்வாறு இருந்தார்கள் என்கின்ற செய்தி இந்த பாடலில் சொல்லு. பெருமானை வணங்கி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். வணங்குவதற்கு உண்டான வழிமுறைகளை சில வழி சொன்னார். இன்னும் போக போக அடுத்த படியில் சொல்வார். இவர்களெல்லாம் வேதங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான வழிகள். அந்த வழிகளிலே ஒரு 2-3 வழி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வழியாக பாரு. எண்ணொன்றி நினைந்தவர் தம்பால் உள் நின்று மகிழ்ந்தவன் ஊராம் கண்ணின்று எழில் சோலையில் வண்டு பண்ணின்று ஒலிசை பனையூரே. இங்க பாருங்க, எண் ஒன்றி நினைந்தடிவர். எண் ஒன்றி, எண் ஒன்றினாக எண்ணுன்னா எண்ணிக்கையில் இல்லை, எண்ணத்திலே. எண் ஒன்றி மனதிலே பெருமானை நினைந்து வழிபட வேண்டும். நீள நினைந்துன்னு சொன்னார் பாருங்க. இன்னைக்கு முதல்ல அந்த பாட்டு தான் அதே திருப்பி உதாரணம் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து நினைக்கணும், மறவாமல் நினைக்கணும் அப்படின்னு மாதிரி நீ எண்ணி ஒன்றி, எண்ணத்தில் ஒன்ற வேண்டும், மனம் ஒன்றி வழிபாடு செய்ய வேண்டும். நினைந்து அவர் தம்பால் உள்நின்று மகிழ்ந்தவன் ஊராம். பெருமானை எண்ணத்திலே நினைந்து மகிழ்ச்சியோடு எவரொருவர்கள் நினைந்து நினைந்து எவரொருவர்கள் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே உள் நின்று, உள்ளத்திலே உள் நின்று பெருமான் மகிழ்ந்தவன் ஊராம். பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு தான். தன்னை மனதிலே ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ, அடியார்கள் வழிபாடு செய்கின்றவர்கள் நீ நினைந்து வழிபாடு செய்கிற அடியார்கள் உள்ளத்திலே இருந்து அவர்கள் செய்கிற வழிபாட்டை ஏற்று மகிழ்வானாம். சாமி வந்து ஒன்றுமே நம்மளை கண்டுக்காதுக்கிறாரன், இவ்வளோ பண்ணியிருக்கேன். நானும் ஆட்டோவில் ஏறி போய் பூ வாங்கியாந்து கட்டி எடுத்து போய் சாமி போட்டு வரேன். நான் தான் இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக கட்டி போட்டு ஒரு நாள் சொல்கிறது இல்லைன்னா அவர் உள்ள மகிழ்ச்சியாக இருப்பார். நீ பெருமானை எண்ணி போய் செஞ்சு போனாக்கா இதுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெருமான் வந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. அது அருமையாக சொல்லுவார். மனம் ஒன்றி நினைந்த அடியாருடைய உள்ளத்திலே இருந்து அவருடைய வழிபாட்டை ஏற்று பெருமான் மனசோடு யார் ஒன்றி இருந்து நினைமின் உந்தமக்கு ஊனமில்லை. ஆகையினால மனசு ஒன்றி இருந்து நினைஞ்சாக ஊனம் இருக்காது. பெருமான் மகிழ்ச்சி அடைவாரான். அவர் என்ன மகிழ்ச்சி? சிவபெருமான் மகிழ்ந்து அப்படிப்பட்ட பெருமான் இதில் வந்து கொடுத்துக்கிற செய்தி என்னன்னா, யார் ஒருவர் மனத்தோடு உள்ளி நினைத்து மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர் உள்ளத்திலே இருக்கிற பெருமான், அவர்கள் செய்கிற வழிபாட்டை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பெருமான் இருக்கின்ற ஊர் இதுன்றது. அந்த ஊரில் என்ன நடக்குது? கண்ணின்று எழு சோலையில் வண்டு. சிவபெருமாத்தலம் தேன் பொருந்திய மலர்களோடு உயர்ந்துள்ள சோலைகளில் வண்டுகள் இந்த கண் நின்று எழு சோலைகள் இது பார்த்தீங்களா? இந்த கண் என்பது இந்த நா வந்து இலக்கியத்திலே ஒரு குறிப்பு. நான் ஒன்று இதுனா கண் வந்து கல்லுன்றதுக்கு வருதுன்னாக்கா, கண் என்பது மூணுஷி இன்னா வந்து தமிழிலே நகரம் லகரமாக தெரியும். மூணுஷின்னா வந்து லாவா தெரியும். அப்போ லா போட்டு பாருங்க. கண்ணுக்கு பதில் கல். கல்லுன்னா என்னது? தேனு. இப்போ தேன் பாருங்க, கல் நின்று எழு சோலை. ஆக தேன்களை துளிர்க்கிறதாக இருக்கின்ற மலர்கள் நிறைந்து இருக்கின்ற மலர்களை உடையதாக இருக்கின்ற சோலையில், அந்த சோலையிலே வண்டுகள் அந்த மதுவினை உண்டு பண்ணின்று ஒலிசை. பண்ணின்று என்றால் பாடலோடு பண் ஒன்றிய ஒலிசை தான். அதுங்களுக்கு பாட தெரியாது, ஆனால் ஒரு ராகம் அதிலிருந்து வருமா. பண் என்பது ராகத்தை குறிக்கிறதுங்க. ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு வருகின்ற ஒரு ஒலியை செய்து இருக்கின்ற
தன்மை உடையவனாக இருக்கின்ற பூக்கள் நிறைந்த மது ஒழுகுகின்ற பூக்கள் நிறைந்த மலர்களை உடையதாக இருக்கின்ற கிளைகளை உடையதாக இருக்கின்ற செழிந்த உயர்ந்த மரங்களை உடையதாக இருக்கின்ற இடம் சோலைகள் நிரம்பிய இடம்ன்றது ஒரு செய்தியை சொன்னால் அவ்வளோ அவ்வளோ அத்துப்படியாக சொல்கிறார் பாருங்க ஞானசம்பந்தர். இலக்கியங்களே அது மாதிரி நம்ம தெளிவாக கொஞ்சம் பார்த்துன்னு படிக்கணும். இங்கே மனம் ஒன்றில் நினைக்க வேண்டும் அடியார்கள் சொன்னார் இல்லையா? பெருமான் மனம் ஒன்றி நினைக்கிற அடியார்கள் உள்ளத்திலே நின்று அவன் மகிழ்ச்சியோடு இருப்பானான். அடியாருடைய உள்ளத்தில் இருப்பது தான் பெருமானுடைய பெரிய மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் எப்படிப்பட்டவருடைய அடியார்கள்னா ஒன்றி இருக்கின்ற அடியார்கள், மனம் ஒன்றி நினைக்கின்ற அடியார்கள். என்னை பொறுத்தவரையில் இங்கே வந்துட்டாக்கா நாம் பெரும்பாலும் அந்த 1.5 மணி நேரமும் 1.25 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் மறக்கிறது நான் சொல்கிற மறக்கலை, நான் பாடிக்கிட்டே சொல்லினே தான் இருக்கிறேன். எங்கேயோ ஸ்லிப்பாவாது இருக்கிற ஒரு மண்ணை பரவாயில்ல, ஒரு 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 மாதத்துக்கு ஒரு 10 நாள் 12 நாள் இந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இது மட்டுமல்ல, நீங்கள் பல காரியங்களிலே இறைவனுடைய ஆலயங்களுக்கு செல்லுகிறீர்கள், பல வழிபாடு செய்கிறீர்கள். இது ஒரு உதாரணமாக இருக்கிற இடமா தான் இருக்குதா வழியாக வழிகாட்டுதலாக இருக்கின்ற இடமா தான் இருக்கிறது. இது மாதிரி நம்ம தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறனால அதான் வீணாக நாள் கழியாமல் இருக்க வேண்டும், அவப்பொழுது இல்லாமல் தவப்பொழுதாக கழிக்க வேண்டும் என்கின்றது. அதுதான் சொல்கிறாரு. பார்த்தேன், நீ பார்த்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்தேன், தொடர்ந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் நேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. அப்படியே ஒரு ரீடிங் கொடுத்துருவோம். மனம் ஒன்றி நினைக்கும் அடியாரிடத்து உள்ளின்று மகிழ்கின்ற இறைவன் ஊர் பனையூர். இந்த ஊருடைய சிறப்பு பெருமான் அடியார் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த எண் என்பது எண்ணம் முதலே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஒன்று விஷய சுகங்களில் சென்று பற்றாது திருவடியிலேயே பொருந்தி இருக்க வேண்டும். எண்ணத்தில் பற்றுதல் என்றால் என்னன்னாக்கா எல்லாவற்றையும் மணந்து இறைவனுடைய திருவடியே மனதிலே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். சிவபெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து கொண்டு இருப்பவர் தான் இந்த எண் என்கின்ற ஒரு சொல்லிலேருந்து ஒரு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. திருவடியிலே பொருந்தி இருப்பவன் தான் மகிழ தன்னை சார்ந்த ஆன்மாவும் மகிழுமாதலில் மகிழ்வித்தவன். இந்த பெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கிறான்னு சொல்லிட்டார் இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு குறிப்புரை ஆசிரியர். தண்டபாணி தேசிகர், குருசாமி தேசிகர் 2 பேரும் இதில் குறிப்புரையும் பொழிப்புரையும் எழுதியிருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சி அடைந்தான்னு சொல்கிறாங்களே, பெருமான் இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மாணிக்க வாசகர். அப்போ பெருமான் ஏன் சிவபெருமான் மகிழ்ந்தாருன்னு சொல்கிறீங்கன்னாக்கா, பெருமான் உயிர்கள் மகிழ்வதற்காக தான் மகிழ்கிறாராம். தன்னை உள்கி இப்போ எந்த ஒருவன் வழிபாடு செய்கிறார்களோ அவன் மகிழ வேண்டும் என்பதற்காக அவன் இருந்து மகிழ்கிறான். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சூடு வச்சாக ஆகுன்றதை காமிப்பதற்காக அவள் சூட்டில் கை காமிக்கிறாள் இல்லையா குழந்தைக்கு? அதுபோல் தன்னுடைய குழந்தை மகிழ்வதற்காகவே தாய் தன் துன்பங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்கிறாள் இல்லையா? அதே போல் பெருமானும் தன்னை நம்பி எண்ணி இருக்கின்ற உயிர் தம்முடைய திருவடியே சதாசர்வம் நினைத்திருக்க உயிர் மகிழ்ச்சி அடைவதற்காக பெருமான் மகிழ்கிறார் என்று ஒரு குறிப்புரை கொடுத்துருக்காரு. ஆமா, அவங்க அது கூட இவ்வளவு சீக்கிரம் தெரிய மாட்டாரு. ரொம்ப நாளா மகிழ்ந்து தான். அது என்னன்னாக்கா, இந்த தயிர்ல நெய் வரும்போது என்ன சொல்லணும்னாக்கா, தயிர்லேருந்து நெய் சாதாரணமாக வராது. இதை சொல்லுவாங்க, விரையில் தீயனன் பாலில் படுநை போல் மறைய நிறுவனம் மாமணி சொய்தான்ற போது இந்த அது ரொம்ப நீளமாக போவோம். இருந்தாலும் தயிர்லேருந்து இருக்க நெய் கிடைக்கிறது ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முருக வாங்கி கடையணும். அதே போல் பெருமான் உள்ள ரொம்ப நாளாக மகிழ்ந்து இருப்பாராம். இவங்க சரி பெருமானை போது பெருமானை மகிழ்ச்சியோடு வழிபாடு செய்ய நம்ம மகிழ்ந்து இருப்போமா? அது பெருமான் உள்ளே இருந்து அவர் நினைப்பவர் மனத்திலே அவர் இருக்கிறதுனால அந்த மகிழ்ச்சி அந்த நேரத்திலே நம்முடைய அப்படியே இருந்து தான் இந்த பசுவானது உள்ளமானது பசுவுடைய அந்தக்கரணங்கள் எல்லாம் அந்தக்கரணமாக மாறுகின்ற பொழுதுதான் பெருமான் தான் தன்னுடைய இருப்பை விளங்கி தோன்றுவான். நீங்க சொன்னது அது எப்ப நடக்கும்? முருக வாங்கி கடையணும். அதனால 12வது சூத்திரம் அத இல்லையே, ஐம்புல வேடனை அயந்தனை வளர்ந்த 8வது சிவபேடம் அடியோரோடு இருத்தல்.
ஆக இதெல்லாம் அடியாரோடு இருக்கிறதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள். அந்த பக்குவம் வருகிறது, இறைவனை ஒப்பு வருகிற போது தான் பெருமான் விளங்கி தோன்றுவார். அது வரைக்கும் நம்ம விடாததான் இருக்கணும். பெருமான் விளங்கி தோன்றி விட்டவர்களெல்லாம் கூட உடல் ஊழாக கழிய வேண்டும் என்பதற்காக, இந்த பிராரத்த கர்மம் தேர வேண்டும் என்பதற்காக அந்த உடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உடல் கெட்டு போய் மறுபடியும் வினையை செய்யாது இருக்கு. ஏற்கனவே வினை நீக்கம் செஞ்சாச்சு உனக்கு. அதுக்கு மேலே வினை நீக்கம் செய்ய பெறுவதாக இருந்தால் நீங்கள் அடியாரோடு இருக்க வேண்டும். அதாவது மறக்காத அலையபாயாத பார்த்துக்கணுன்றது தான் சுதந்திரம். ஆக மகிழ்தற்குரிய சுதந்திரம் ஆன்மாவுக்கு இல்லை. சித்தாந்த கருத்து மகிழ்தற்குரிய இறைவனை எண்ணி ஆன்மாவுக்கு இல்லை என்றபடி பெருமான் அந்த அளவுக்கு உள்ளே இருந்து அவர் தான் உணர்த்துவார். பெருமானை நினைத்து மகிழ்வதற்கு நமக்கெல்லாம் அந்த பக்குவம் வராது. அவர் தான் இருந்த, அதாவது என்ன சொல்றாருன்னாக்கா, திருமுறைகளை படித்து முறைகளை பிறகாக வேத விதிப்படி வேத விதிப்படி நில்லு முன்னோர் வாழும் வழியினை நம்பியே செல்லு நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு ஒரு பாட்டில் சொல்வார். வேத விதிப்படி நில்லு என்றால் வேதங்களிலே சொல்லப்பட்ட வழிப்படி இறைவனை வழிபாடு செய்வமையானால் இறைவனுடைய திருவடியை நாம் அனுபவிக்கலாம். அனுபவிக்குண்டான அதிகாரத்தை நமக்கு பெருமான் கொடுப்பான் என்கிற செய்தி தான். அலரும் எரி செஞ்சடை தன்மேல் மலரும் பிறை ஒன்று உடையான் ஊர் சிலர் என்றும் இருந்து அடிபேன பலரும் பரவும் பனையூரே. இந்த பனையூர் சொல்ற போது சிறப்பாக சொல்லினே வர்றாரு. சிலர் பலரும் பிச்சுக்கிறாங்க பாருங்க, அடியார் பிள்ளைகள். இந்த பாட்டில் அது ஒரு சிறப்பு உனக்கு. இந்த பெருமான் என்ன பண்றாராம், அலரும் எரி செஞ்சடை தன்மேல். பெருமானுடைய எரி செஞ்சடை, எரியினுடைய நிறமாக இருக்கின்ற சிவப்பு நிறத்தை உடையவனாக இருக்கின்ற சடையுடைய பெருமான் அந்த ஊரிலே செஞ்சடை தன்மேல் எதை ஒன்றிருக்கிறாராம், பிறை ஒன்று உடையான். அரும்புகின்ற பிறைன்னு சொல்றாரு, மலரும் பிறை என்று சொல்றாரு. அந்த மலரும் பிறை என்பது ஒரே ஒரு, அதாவது ஒரே ஒரு பிறை இருப்பது, அது மெல்லியதாக இருக்கின்ற ஒரு பிறை, ஒரு நாள் வளர்ந்த பிறை இருக்கிறதுனால அந்த மலரும் பிறை என்று சொல்றாரு. பிறை ஒன்றை உடைய சிவபெருமானூர் அந்த வளர்ந்து கொண்ட தன்மை உடையது, ஒரு நாள் வளர்ந்ததாக இருக்கின்ற வளருகின்ற பிறை ஒன்றை உடைய சிவபெருமானூர் அந்த ஊரிலே சிலர் என்றும் இருந்து அடிபேன பலரும் பரவும் பனையூர். அதனால் சிலர் இருந்து அடிபேணுகிறார்கள், பலரும் பரவுகின்றார்கள். இங்க பாருங்க, அதுக்கு சிலர் என்றும் இருந்து அடிப்பேன என்றால் சில அடியார்கள் என்றும் இருந்து திருவடிகளை பரவி பூசனை செய்து போற்றவும் பலர் பலகாலம் வந்து பரவ விளங்கும் திருப்பனையூரம். சில அடியார்கள் அந்த ஊரிலே இருந்து கொண்டு சதாசர்வ காலம் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து பரவிக்கொண்டே வழிபாடு செய்து கொண்டே வருகிறார்களாம். எல்லாராலும் அங்கே தங்கி இருக்க முடியுமா? அங்கே எல்லாராலும் இருக்க முடியல. அந்த ஊருக்காரு இப்போ நாமெல்லாம் திருவாரூர் போய் வழிபாடு செய்யணும், நம்மளாம் பனையூர் போனோம்னாக்கா நான் 2 முறை போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகணுன்னு சில பேர் போய் 1 முறை போயிருப்பீங்க, சில பேர் 5 முறை போயிருப்பீங்க, சில பேர் நான் போனேன்னா போலையான்னு கவனம் இல்லைன்னு நினைக்கலாம். ஏதோ போனோம், எங்கே காமிச்சு போனாங்க, போனோம் வந்தோம்லாம். சில பேர் போனான்னு நினைக்கிறேன், பெருமான் எப்போ கூட்டி போகிறோன்னு நினைக்கலாம். எப்படியா இருந்தாலும் மனசால நினைப்போம். என்ன சொல்கிறார் பாரு, சில அடியார்கள் அங்கே இருந்து திருவடியை வணங்கி. இப்போ என்ன சொல்கிறாரா, நிலையான அடியார்கள் அந்த ஊரில் இருக்கிறாங்க, அந்த ஊர்லேயே இருக்கிற அடியார்களும் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று காட்டார். சிலர் என்றும் இருந்து அடிப்பேன பலரும் பரவும் பனையூர் என்றார். பல அடியார்கள். இப்போ பாருங்க, இப்போ நாமெல்லாம் சிலர் திருவேகம்பத்துக்கு போய் வரோம். எப்படி போய் வரோன்றத நீங்கள் சிலர்லாம் ஐயா மாதிரி இருக்கிறவங்களாம் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் அப்படியே போயிட்டு இருந்தோம், இப்போல்லாம் முடியல. எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஆக அந்த ஊரில் இருக்கிற அடியார்கள் வணங்குகின்றார்கள். இந்த வெளியூரில் இருக்கிற அடியார்கள்லாம் அப்பப்போ வராங்க. நம்ம நினைப்போம், நம்மனுமா வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறவன் கும்பலாக வர்றதுக்கு பற்றியாப்பா ஏகம்படுத்துக்கு. இந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் வரும்போது டிராஃபிக் வரும்போது சனிக்கிழமை ஆச்சுனாக்கா, வெள்ளிக்கிழமை ஆச்சுனா, லீவு நாள் ஆச்சுனாக்கா போக்குவரத்துக்கே இடையூறு இல்லாமல் இருக்க முடியும்.
அதே போல் எல்லா இடங்களிலும் ஆலயங்களிலே பார்த்தோம்னா இருக்குது. அப்போது பலர் வந்து அடிபேடுகிறார் என்றால் இந்த தலத்தை பல மக்கள் உள்ளூரிலே இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் வெளியூரிலே இருந்தவர்களும் வழிபாடு செய்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே ஞானசம்பந்த பெருமான் சுட்டிக்காட்ட. இதெல்லாம் உண்மை இருக்கணும். ஏன்னா இருந்த செய்தியெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே இப்போ கலந்துக்கின்னு இருக்கோம். நான் அவர்கிட்ட நெருங்க பழகிறதுக்கு நேரம் வாய்ப்பு கிடையாது. கொஞ்ச நாள் இருந்தாலும் ரொம்ப எனக்கு அவர் பிடிச்சி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர் அன்னைக்கு அந்த விழாவும் போது என்ன முடியாத இருக்கும்போது எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்து எப்படி பண்ண போகிறேன்னு படித்தேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருப்தியாக நான் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா ஆமாம் ஆமாம், அது இல்லைண்ணா எனக்கு பசியில் இருந்துக்கிறேன். அதனால் அதெல்லாம் பெருமாளுடைய திருவருள் தாங்க. உண்மையிலே முடியாது. நான் அன்றைக்கி தினம் 3 மாதத்துக்கு முன்னே டைம் கொடுத்துட்டோம். நிச்சயமாக போய் ஆனால் முடிவு பண்ணோம். கடைசியில் தீர்மானம் பண்ணோம், எப்படியாவது நம்ம போய் 1 மணி நேரமாக இருந்து நமக்கு இருக்கிறது வரவேற்புரை தானே, அது வரையும் சொல்லிட்டு வந்துடலான்னு தீர்மானம் பண்ணி தான் 2 பேரும் அப்படியே வந்தோம். அங்கேருந்து ஒரு வந்து ஆட்டோ குச்சியால் எனக்கு வர்றது பொருள் செலவு பண்ணுறதுலாம் கவலை இல்லை, உட்கார்ந்து வர்றது நிற்க முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு பிறகு இவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. இன்னமும் அப்படியே தான் வச்சுக்கிறேன் டேபிள் மேலே. வந்து இது வேலை கொடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ண சரி ஆவட்டம், பெருமான் இருக்கவே இருக்க, ஓனகாந்தன் தளி இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நல்ல சிறப்பாக ஒன்றும் குறைபாடு இல்லாமல் கடைசியில் போகும்போது கூட ஒரு ஆட்டோக்காரன் கிடச்சான். நீங்கள் வாங்க ஐயா, நாங்கள் இட்டுமே விட்டுறோம் பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு எங்கே விட்டு சொல்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டு விடணுமா, ஆட்டோ யார் இதில் ஜிகே பண்ண விடணுமா, நீங்கள் எவ்வளோ ஒன்றா கொடுங்க, பணமே தேவை, உங்களை இட்டுமே விடுறது எனக்கு அந்த அளவுக்கு. காரணம் என்னன்னா நல்லது செய்கிற போது பெருமாள். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா எங்களுக்கு பல்கலைக்கழக ஞாபகத்தை கொண்டாந்து விட்டார். 2 அடியார் 2 பேரும் அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து, அவரும் எழுந்து போவே அதே இடத்துல உட்காந்து செஞ்சாங்க. எங்கள் கூட இருந்த மாணவர்களே சில பேர் வந்திருந்தாங்க. அதான் ஒரு பெரிய சிறப்பு. எல்லாம் வந்து நினைவிலே நீண்ட நாள் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து பேச்செல்லாம் அருமையாக போட்டிருக்காரு, அப்படியே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பக்தியில் எங்கள் அடியாருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன், திருவாலீஸ்வர் குழு ஒன்று அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அடியார்கள் உள்ளே இருந்த அடியார்களும் பரவ வேண்டும் என்கின்றது ஒரு ஒரு பெருமான் கொடுத்துருக்காரு பாருங்க. எங்கள் ஊரில் நாங்கள் வச்சுக்கிற 15 பேர் வராங்க சொல்கிறோம் இல்லைங்களா, எது வெளியூர் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வெளியூரிலே இருந்து இங்கே கட்டின்னு வந்த பொம்பளைங்கள்லாம் தான் வருதுங்க. உள்ளூரில் இருக்கிறவங்களாம் அங்கே யார் போவாங்க? அங்கே போய் யார் உட்காந்து? அதை விட எங்கள் திண்ணை மேலே உட்காந்து பேசியிருந்தா ஊர் கதை நான் எவ்வளோ கதை பேசி முடிக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இது ஞானசம்பந்தர் அப்போ சொல்லி வராது, இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு தான். சிலர் என்றும் இருந்து அடி பேணுகிறார்கள், பலரும் பணையிடுகிறார்கள். உள்ளூரிலே அடியார்கள் வழிபாடு செய்கிறார்கள், வெளியூர் வேறு அடியார்களும் வழிபாடு செய்கிறார்கள். நிச்சயம் இடியார் கடல் நஞ்சம் ஆமுது உண்டு பொடியாடிய மேனியினானூர் அடியார் தொழ மன்னவர் ஏத்த படியார் பணியும் பனையூரே. ஐயா இங்கே ஒரு அப்படியே சொல்லி டெவலப் பண்ணினே வராரு பாருங்க. அடியார்கள் தான் கும்பிட்டு கிடப்பாங்களா, பண்டார பசங்கள்லாம் போய் கும்பிட்டு கிடக்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்லியா. அடியார் தொழ மன்னவர் ஏத்த, அடியார்கள் தொழுகின்றார்கள், மன்னவர்கள் ஏத்துகின்றார்கள், படியார் பணிகிறார்கள் பனையூர். 3 விதமா சொல்றார் பாருங்க. அடியார் தொழுகிறார்கள், மன்னவர்கள் ஏத்துகிறார்கள், படியார் பணிகின்றார்கள். அப்படிப்பட்ட பனையூர்ன்றாரு. அந்த பனையூரில் இருக்கிற பெருமான் எப்படி இருந்தாங்க, இடியார் கடல் நஞ்சம் உண்டு. கரைகளை சென்று இடிக்கின்ற என்றால் மோதுகின்ற, கரைகளை சென்று மோதுகின்ற அலைகளை உடையதாக இருக்கின்ற கடலிலே இருக்கின்ற நஞ்சத்தை, அதில் இருந்து நஞ்சத்தை உண்டு பெருமான். அந்த நஞ்சத்தை உண்டனால்தான் என்ன செய்திருந்தாக்கா, நஞ்சத்தை உண்டவனாகிய பெருமான், அந்த பெருமான் நஞ்சத்தை உண்டனால்தான் நமக்கு தேவர்களுக்கு அமுதம் கட்சிது. இல்லைன்னா நஞ்சத்தை பெருமான் உள்ள வேலையெல்லாம் என்ன அவருக்கு இவங்களுக்கு அமுதம் கிடைக்காது. நஞ்சத்தை பெருமான் அடக்கி வச்சுட்டாரு, அது பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட பெருமான் பொடியாடிய பெருமை. பொடியாடி என்றால் வெந்நீர் முழு உடல் முழுவதும் வெந்நீர் சன்னித்த மேனியன் சொல்வார் ஞானசம்பந்த பெருமானே. பின்னால் ஒரு இடத்துல சொல்றாரு, மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன், உடம்பு முழுவதுமாக திருவெண்ணீரை பூசிக்கொண்டிருக்க பெருமான். அதனால் பொடி ஆடிய பெருமான், உடல் முழுவதுமாக திருநீரை பூசியவராக இருக்கின்ற பெருமான். அந்த பெருமான் என்ன பண்றாராம், மேனி மீது திருநீர் பூசிய பெருமான் அடியவர்கள் தொழுகிறார்கள்,
மன்னவர்கள் ஏத்துகிறார்கள், பிற மக்கள் பணிகிறார்கள். அது என்ன சார்? தொழுதல் வேற, அதுக்கப்புறம் ஏத்துதல் வேற, அதுக்கப்புறம் பணிதல் என்கின்ற தன்மைகளை எல்லாம் வெறுமையா சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, இடியார் கடல் என்பது கரைகளை மோதுகின்ற கடல், பொடி என்பது விபூதி. இங்கே படியார் என்றால், இந்த படி என்பது பார்த்தீங்களா, படியார் என்பது உலகம் பேர். படி என்பது உலகம். படியார் என்றால் உலகத்திலே உள்ளவர்கள். நம்ம ஏற்கனவே போன பாட்டில் சொன்னோம், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் எல்லோரும் பணிகிறார்கள், ஒரு சேர பணிகிறார்கள். அரசனும் அதற்கு உறுதியாக இருக்கிறான். ஏற்றுதல் என்றால் அரசன் அதுக்கு உண்டான பல வசதிகளை செய்து கொடுக்கும். அடியார்களால் தொழதான் முடியும், வசதிகளால் செய்ய முடியாது. ஆனால் பெருக்க முடியும், தொடர்பு வாங்க முடியுமா? கைத்தொண்டு செய்ய முடியும். ஆனால் அதுக்கு உண்டான உறுதுணையை செய்ய வேண்டியது இடம் இருக்குது. இப்போ எத்தனை அரசாங்கத்துடைய உதவி இல்லைன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகையினால எல்லா விதத்திலே இருக்கின்றவர்களும் பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அறையார் கழல் மேல் அரவு ஆட இறையார் பலி தேர்ந்தவன் ஊராம் பொறையார் மிகு சீர் விழவு மல்க பறையார் ஒலி செய் பனையூரே. இப்போ வழிபாடு செய்கிறன்னு சொன்னாரு. வழிபாடு செய்கிற போது விழாக்கள் செய்ய வேண்டும். பெருமானுடைய ஆலயங்களிலே எப்பொழுதுமே விழாக்கள் நடைபெற வேண்டும். விழாக்கள் நடைபெறுவதற்குரிய சிறப்பை இந்த பாட்டை சொல்றாரு, பார்க்கலாம். பெருமான் அறையார் கழல் மேல் அரவு ஆட. அறை ஆர் கழல் என்றால், அறை என்பது இங்கே ஒலித்தல்னு பேர். அறைதல், ஒலிக்கின்ற தன்மையை உடையவதாக இருக்கின்ற, கழலை அடைந்தவனாக இருக்கின்ற அறை ஆர் கழல் மேல் அரவு ஆட. அப்படிப்பட்ட பெருமான் திருடு வைத்திருக்கிறான். அந்த திருவரியின் மேலு அவர், அது மட்டுமல்ல, அவர் வைத்திருக்கிறது அரவு ஆட, கழலும் இருக்கின்றது. அந்த கழல் அணிந்திருக்கின்ற பெருமான் அவருடைய திருவடிக்கு மேலேயும் அவருடைய உடல் மீதும் அரவு ஆடை என்றால் பாம்பு உயிரோடு ஊர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்கிறாரா, இறைவர் பலி தேர்ந்தவன் என்றால், பலி என்றால் ஊரெல்லாம் பிச்சை ஏற்றி திரிகின்றவனாக இருக்க பெருமான் பிட்சாடனன் என்று பெயர். பிச்சை ஏற்றிருக்கின்ற பெருமான் திருக்கோலத்துக்கு பிட்சாடன். பெருமானுடைய 108 கோலங்கள், அர்ச்சனா கோலங்களிலே பிட்சாடன கோலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிட்சாடன கோலத்திலே பெருமான் கையிலே கபாலத்தை கொடுத்து பிச்சை எடுக்கின்ற தன்மையிலே இருக்கின்ற போது, அவர் ஒப்பனை செய்கிற போது அவருடைய காலிலேயே கூட பாம்பு படம் எடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். பிட்சாடனர் கோலம் எங்கேயாவது சிலைகள் பார்ப்பதற்காக ஆலயங்களிலே சேர்ந்து வாய்ப்பு இருந்தால், மூலவர் சிலை எங்கே கிடைக்கணும்னு தெரியாது, உற்சவ சிலைகள் சில ஆலயங்களிலே பிட்சாடனர் கோலம் என்று இருக்குது. பெருமானுடைய அர்ச்சனா கோலங்கள் 103 108 சொல்லியிருக்காங்க. பூமா ஜெயச்சந்திரனால் தான் எழுதுகிற அதை பற்றி. அப்படிப்பட்ட அந்த 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 பிச்சாடன மூர்த்தியினுடைய கோலத்தில் அது மாதிரி இருக்குன்றதுனால தான் இங்கே குறிப்பாக ஞானசம்பந்தர் சொன்ன கடல் மேலே அரவு ஆடன் வந்து போயிருக்க இல்லையா, அந்த பிச்சாடன கோலத்துக்கு இருக்கு என்பது ஒரு குறிப்பு. அப்படிப்பட்டவர் அந்த ஊரிலே பொறையார் மிகு சீர் விழா மல்க என்று சொல்கிறார். அந்த ஊரிலே சிவபெருமான் ஊரு, அவன் பிச்சாடனா சிவபெருமான் வீட்டில் ஊரு, மண்ணுலகிலே சிறந்த புகழையுடைய திருவிழாக்கள் நடக்குமா. பொறை ஆர் மிகு சீர் விழா மல்க. அந்த ஊரிலே சிறந்த விழாக்கள் நடக்குமா, ஊரே ஆச்சரியப்படுத்தக்க அளவிலே விழா நடக்குமா. பொறை ஆர் மிகு சீர் என்றால் பாராட்டக்கூடியதாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு விழாக்களை நம்ம நடைகிற மிகு சீர் விழா. பொறையார் மிகு சீர் விழா என்றால், பொறை ஆர் மிகு சீர் விழா மல்கை என்றால் பூமியில் சிறந்த புகழை உடைய திருவிழா. மிகு சீர் விழா மல்க. அந்த ஊர் உற்சவம் போய் பார்க்கணுமா, அந்த ஊர் திருவிழா. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம ஊரில் விழாக்களை எல்லாம் வைத்திருக்கிற போது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். நம்ம பார்த்துக்கணும். அங்கே போனால் அந்த சிறப்பு, இங்கே போனால் இந்த சிறப்பு என்கின்ற வகையிலே இதான் சொல்கிறாரு. பொறையார் மிகு சீர் விழா மல்கன்னா பூமியிலே சிறந்த புகழினை உடைய
அதான் மிகு சீர் விழா திருவிழா நிறைந்து இருக்கிறதாம். அப்படிப்பட்ட திருவிழாக்கள் அங்கே இப்போ வழிபாடு அப்படியே சொல்லினா வந்துடுது. வழிபாடு செய்ய எல்லோரும் வழிபாடு செய்ய, வழிபாட்டில் ஒரு வகை பிரம்மோற்சவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த விழாக்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிற தன்மையுடையதாக இருக்கின்ற இந்த ஊர் பனையூர் என்று. அடுத்தது அணியார் தொழில் தொழ வல்லவர் ஏத்த மணியார் மீடர் ஒன்று உடையானூர் தனியார் மலர் கொண்டு இருபோதும் பணிவார் பயிலும் பனையூரே. இப்போ அணியார் தொழ வல்லவர் ஏத்த, இப்போ பெருமானை ஏற்றுவதற்கு தொழுவதற்குரிய ஒரு தன்மை நமக்கிட்ட இருக்கணுங்க. பெருமானை என்றால் தன்மை பூசனை செய்ய வல்லவராக இருக்க வேண்டும். எல்லாராலும் பெருமானை பூசனை செய்ய முடியாது. இப்போ நானும் தான் போனேன், நான் தான் வந்தேன் போயின்னு வந்துருக்கிறது மாதிரி இல்லை. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனி தன்மை இருக்கிறது. இதை சொல்லி நிறைய வழிகள் தான், அதெல்லாம் திருமுறைகள்லாம் அதெல்லாம் சொல்லின்னு வருது. ஆக தம்மை பூஜனை செய்து தொழவல்ல அடியார்கள் அண்மையில் இருப்பவர்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் பக்கத்திலேயே இருக்கிறாங்களாம். அணியார் என்றால் அருகிலே இருப்பவர்கள் அர்த்தம். தொழ வல்லவர்கள் அருகிலே இருந்து ஏற்றும்படியாக தன்மை உடையவனாக இருக்கிறார்கள். ஆக பெருமானை பூஜை செய்து வழிபாடு செய்வதற்கு வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பவர்கள். அணி என்பது இங்க அண்மை, அணிமை என்பது தான் அண்மை, அருகிலே இருப்பவர்கள். அணியார் என்றால் இந்த அணி என்பது அழகு என்ற பொருளிலே இல்லை. தம்மை தொழ வல்லவர் அணியார் ஏற்ற என்றால் அருகிலே இருந்து வழிபாடு செய்ய மணியார் மிடர் ஒன்று உடையானவர், தன்னுடைய கழுத்திலே மணியை உடையவனாக இருக்கின்ற என்றால் நீலகண்டத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமான் இருக்கிற ஊர். என்ன தமிழ் பாருங்க, அண்மையிலே இருப்பது தான் அந்த அணியார்னு சொன்னார். அருகிலே இருக்கிறாங்களாம், தொழவென்ற அடியார்களும் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல நிறைய அடியார்கள் இருக்கிறாங்க, நன்றாக வழிபடுகிறார்கள். ஏத்த வல்ல அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்க. தொழ வல்லவர் ஏத்த என்றால் சிறந்த வழிபாடு செய்வதற்காக இருக்கின்ற தன்மை உடையராக இருக்க அடியார்கள் பக்கத்தில் இருக்கும்படியான தன்மை உடையராக இருக்கிறார். அந்த பெருமான் தனியார் மலர் கொண்டு இருபோதும் பணிவார் பயிலும் பனையூரே. இந்த பெருமானை என்ன செய்கிறாங்களா, அவர்கள் ஊர்ல தன்னை பணிகின்ற அடியவர்கள் அந்த தனியார் என்று சொல்லி பார்த்தீங்களா, தனி என்பது தன்மை, மூணு சொல்லினா தன்மை குளிர்ச்சி, தனி ஆர் மலர் கொண்டு குளிர்ந்த மலர்களை கொண்டு, அதாவது அன்றலர்ந்த மலர்களை கொண்டு குளிர்ந்த மலர்களை கொண்டு இருபோதும் காலை மாலை என்கின்ற இரு காலை நேரங்களிலும் தூவி வழிபாடு செய்கின்ற தன்மை உடைய. இப்போ வழிபாடுன்னு சொன்னாரு, விழாக்கள் நடக்கணும்னு சொன்னாரு. பெருமான் கோயிலுக்கு போற போது வெறுங்கையோடு போவாதன்னு சொல்ல வராருங்க. வேற ஒன்று இரண்டு போது போனாரு, 2 முறை வழிபாடு செய்யணும்னு ஆகிப்போச்சு. போகும்போது வெறுங்கையாட போவாத, மலர்களை எடுத்து போனாரு. மலர்கள்னா ஏதோ கடையில் போய் விற்கிறதெல்லாம் எடுத்து போவாத, நன்றாக அலர்ந்த மலர் அன்றளர்ந்த மலரை கொண்டு போயின்னு சொன்னார். 2 பூக்கை எடுத்து போங்க, செடியிலேருந்து கிள்ளி எடுத்து போங்க. செடியில் போய் இப்போ ஒரு வீட்டில் எங்கள் தெருவிலேயே ஒரு வீட்டில் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பூ இருக்குங்க. அவங்க தொடவே மாட்டாங்க. நல்ல வெரைட்டியான பூ இருக்கும், நம்ம கடையில் வாங்கக்கூடாது. நான் எங்கள் அப்பா இருக்கும் அப்படி தான் பண்ணுவார். இப்போ இவங்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்ககிட்ட சொல்லிட்டு போய் அந்த பூவெல்லாம் கிளியாந்து சாயந்தரம் கோயில் எட்டுமே போட்டு. இதெல்லாம் பெருமானுடைய ஆலயம். இது அவங்களுக்கும் கொஞ்சம் புண்ணிய கட்சமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் புண்ணிய கட்சமாக இருக்கும். போகும்போது அன்றந்த புது பூவாக இருக்கும், ஏன் நம்ம கடையில் போய் தேடி கிடக்கணும். அதனால் அந்த மலர் இந்த சொல்லுவாங்க, திருப்பதியில் போகிற போது போர்டு எழுதி போட்டுப்பாங்க, இங்கே இருக்கின்ற மலர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடிக்கு சேர்ப்பதற்காக இருக்கின்றது. மலர்களை எல்லாம் இறைவனை காணுமாறு அளவோடு காணுங்கள், டோன்ட் வேஸ்ட் இட்னு சொல்கிறாங்க. வேற ஒன்று அழகாக சொல்லி எழுதி அங்கங்கே எழுதி போட்டுருக்கோம் செடிகள் இருக்கிற இடத்தெல்லாம். அதுபோல் அந்த தனியார் மலர். அப்போ கோயிலுக்கு போகிற வழியை, இங்கே வழிபாடு செய்கிற வழியை இந்த 6வது பாட்டில் அருமையாக சொல்லியிருக்காரு. அடுத்தது அடையாதவர் மூயையில் சீரும் விடையான் விரலார் கரியின் தோல் உடையான் அவன் என்பல பூத படையானவனூர் பனையூரே. அடையார் என்றால் தன்னை விரும்பாதவர்கள், தன் பக்கமே வராதவங்க, வணங்காதவன்னு பொருள். வேற ஒன்று,
தன்னை வணங்காதவர்களாக இருக்கின்றவர்கள். ஏன்னா வணங்கி தான் வரம் பெற்றாங்க, வரம் பெற்ற பிறகு வணங்கலை. ஆக இவரோடு ஒத்து வராதவர்கள், இவருடைய செயல்பாடுக்கு ஒத்து வராதவர்களுடைய ஊர் இருக்கின்றதே தெரியும் உங்களுக்கு, திரிபுரத்தவர்கள். அந்த திரிபுரத்தினுடைய எயிலின் மீது, அவருடைய கோட்டைகளின் மீது சீரி என்றால் கோபப்படுவார் நடித்து, அப்படிப்பட்ட பெருமான் சீருகின்ற உடையவன், விடையை உடையவன், விரலார் கரியன், விடையை உடைய எத்தனை செய்தி சொல்றார். விடையான், விடை என்ற பெருமான், விரலார் கரியன் தோர் என்றால் போன முறை வருகிற போது மயக்கத்தை உடைய கரியன் சொன்னார். இந்த முறை வந்து விரல் வன்மையை உடையதாக இருக்கின்ற, விரல் என்றால் வலிமையுடையதாக இருக்கின்ற யானையினுடைய தோலை தன் மேல் போத்தவனாக இருக்கின்ற பெருமான் அவன். அந்த பெருமான் என் பல பூத படையான். அந்த பெருமானுக்கு ஃபோர்ஸஸ் இருக்குதான். முப்படை நமக்கெல்லாம் சொல்றோம், 4 ரத கஜ துரக பதாதின்னு 4 படைகள் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து முப்படை நமக்கெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ என்ன சொல்றேன்னா, அவனுக்கு இருக்குதுன்னா பல பூதப்படையான். இந்த பெருமான் பனையூரில் இருக்கிற பெருமானியா, இந்த பெருமானுக்கு பூதப்படைகள் நிறைய இருக்குதுன்றார். பெருமானுக்கு படை ஒன்று இல்லவேன்னு நினைக்காதீங்க. தோலை ஆரையாக இருந்தாலும் அவனுக்கு உரிமையாக இருக்கிறது பூதப்படை இருக்கின்றது. அது கண்ணுக்கு தெரியாது. பூதப்படையாக இருக்கிறவங்களாம் யாரு? பெருமானுக்கு பூதப்படையாக இருக்கிறவங்களாம் பெருமானுடைய சாமீபத்தில் இருப்பவர்கள், சாலோகத்தில் இருப்பவர்கள். சாலோக பதவி என்று சொல்கிறார்கள் இல்லையா, பக்குவப்பட்ட ஆன்மார்கள். இந்த அதாவது 3 பெருமானுடைய திருவடிப்பேற்றை அடைவதற்குரிய தகுதி உடையவர்கள் எல்லாம் சாலோகம் என்கின்ற முதலில் அங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பூதகணங்களாக தான் இருப்பாங்க. அந்த தான் சொல்வார். அப்படிப்பட்ட படைகளை உடையவனுமான சிவபெருமானது ஊர். அந்த பெருமான் இங்கே வீட்டிருக்கு. இப்போ பெருமானுடைய பெருமையை கொஞ்சம் அப்படியே சொல்லின்னு வர வழிபாடு செய்துட்டு விட சொன்னார். அந்த சாதாரண ஆள் இல்லைப்பா, அவருக்கு பூதப்படை இருக்கிறது. ஆனால் அவன் ஒண்டியாவே போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுறான், விடையை ஊர்தியாக கொடுக்கிறான் செய்தியை சொல்றாரு. இலகும் முடி 10 உடையானை அலல் கண்டு அருள் செய்த எம் அண்ணல் உலகில் உயிர் நீர் நிலம் மற்றும் பல கண்டவனூர் பனையூரே. பெருமான் இலகும் முடி 10 உடை. இலகுதல் என்றால் விளங்குதல். 10 திருமுடிகளை திருமுடியோடு விளங்குபவனாக இருக்கின்ற இலகும் முடி 10 உடையானை, அப்படிப்பட்டவனை இராவணனை அலல் கண்டு என்றால் அல்லல் உறும்படியாக அவனை அல்லல் படுத்தி, முதல் அல்லல் கண்டு அவனை அல்லல் படுத்த பார்த்தாரான். ஆனால் பெருமான் அல்லல் படுத்தி எந்த நேரத்தையும் பார்க்க மாட்டார், சும்மா அப்படியே அல்லல் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணிட்டார், என்ன பண்ண உடனே அருள் செய்தவன். அவனுக்கு அவனுடைய தவற்றை சுட்டி காட்டுவதற்காக அவனுடைய முடி 10 சிதறமாக விரலால் ஊன்றி அருள் செய்த எம்மான், அவனுக்கு திருவுருள் புரிந்ததாக இருக்கின்ற பெருமான். அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் அண்ணல்னு பேர். அண்ணல் என்பது பெருமானுக்குரிய ஒரு சிறந்த பேரு. அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்கிறாராம், உலகில் நிலம் நீர், உலகில் உயிர் நீர் நிலம் மற்றும் பல கண்டவனூர் பனையார் என்றால் உயிர்களுக்கு. இந்த பெருமான் என்ன கொடுத்துருக்காருன்னா, உலகத்திலே இருப்பவர்களுக்காக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உலகில் என்றால் உலகத்திலே உள்ளவர்களுக்காக உயிரும் கொடுத்துருக்காராம். உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்காக என்ன கொடுத்துருக்காரு, நீர் நிலம். பெருமான் என்ன கொடுத்து, இந்த நீர் நிலம் என்ற பஞ்சபூதங்களாம் யாருக்காக கொடுத்துருக்காரு பெருமான், உயிர்களுக்காக கொடுத்துருக்காரு சொல்றார். உலகில், இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிர், உலகிலே வாழ்கின்ற உயிர்களுக்காகத்தான் கொடுத்துருக்காராம் பெருமான். உலகிலே வாழ்கின்ற உயிர்களுக்காக நீர் நிலம் மற்றும் பல நிறைய ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பல விஷயங்கள் அவர் கொடுத்துருக்காரு. 36 தத்துவங்களை போனால் எல்லாம் வந்துடும். அது அந்த அத்தனையும் கொடுத்து பெருமான் இப்போ என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. இப்போது வணங்குன்னு சொன்னார், வழிபாடு செய்யன்னு சொன்னார், உள்ளூர்கார் வணங்குறான், இப்படியே சொல்லினே வந்து வணங்கா போட்டால் என்னன்னாக்கா வணங்குறது தான் நம்ம எல்லாத்தையுமே கொடுத்தோம் அவன் தான் அப்படின்னு சொல்ல வர்றார். பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காரு, உயிர்களுக்கெல்லாம் பெருமான் உலகத்திலே பல வசதிகளை கொடுத்துருக்கிறாரு. பல கண்டுன்றது எல்லாம் அடங்கி போச்சு. நீர் நிலம் காற்று நெருப்பு அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கொடுத்துருக்க பெருமான். அப்படிப்பட்ட கொடுத்தவன் அவன் தான். ஏன் அந்த பெருமானை போய் வழிபாடு செய்யன்னு ஞானசம்பந்த பிள்ளையார் ரொம்ப அருமையாக சொல்லி வர்றாரு. வரம் உண்ணி மகிழ்ந்து எழுவீர்கள் சிரமுன் அடி தாழ வணங்கும் பிரமன் நெடுமால் அறியாத பரமன் உரையும் பனையூரே. அதாவது கடைசி வரி சொல்லிடுறேன். பிரமன்
நெடு மால் அறியாத. தாமரை மலையிலே வீற்றின்றவனாக இருக்கின்ற பிரமனும் நீண்ட நெடுமால் என்று அழைக்கப்படுவனாக இருக்கின்ற நீண்டவனாக இருக்கின்ற நெடுமால் என்கின்ற திருமாலும் அறிய முடியாதவர்கள். அவர்களுடைய அறிவினால் அறிய முடியாதவர்கள். பெருமானுடைய அறிவினால் தான் பின்னால் அறிஞ்சாங்க. அப்படிப்பட்ட பரமன். பரமன் என்றால் பறந்து இருக்கிறவன், தன்னுடைய தன்னால் அறிய முடியாதவன். இறைவனுடைய திருவள்ளுவர் இருந்தால் தான் அறிய முடியும். அதனால பரமன், பரத்திலே உள்ளவன் என்றால் தொலைவில் இருப்பவன் அர்த்தம். ஆனால் யாருக்கு கிட்டே இருப்பான்னாக்கா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கிட்டே இருப்பான். அவனை அருளை காமிச்சு அவளை அறிய செய்வான். திருவருள் வாய்க்க பெறாதவர்கள் அறிய முடியல. திருவருள் வாய்க்க பெறாதனால்தான் பிரமனாயிருந்தாலும் நெடுமாலாயிருந்தாலும் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட பரமன் இருக்கிற ஊர் அங்கே சொல்லிட்டார். வரம் உண்ணி மகிழ்ந்து எழுவீர்கள் என்று பாருங்க. இங்க சிவபெருமான் வரங்களை பெறுதலை எண்ணி மகிழ்வோடு புறப்பட்டு வரும் அடியவர்களே. யாருக்கு சொல்றார் பாருங்க இதை. வரம் உண்ணி இறைவனிடத்திலே பெறுவதற்காக, பல நன்மைகளை பெறுவதற்காக, இறைவனிடத்திலே பல நன்மைகளை பெறுவதற்காக மனதிலே நினைந்து, வரம் உண்ணி நினைத்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு பெருமானுடைய திருவடிகளை தொழுவதற்காக வந்திருக்கிறீர்களே. என்ன அருமையா ஞானசம்பந்தர் சொல்றாரு பாருங்க. அப்போ அடியார்களுக்குன்னே தனியா கூப்பிட்டு தான் சொல்றாரு. பெருமானுடைய திருவடியை தொழுது அவரிடத்திலே இருந்து பல வரங்களை பெற வேண்டும் என்பதற்காக மகிழ்ந்து எழுந்து வழிபாடு செய்வர்களே. ஒன்று சொல்றீங்களே, சிரம் உன் அடி தாழ வணங்கும். என்ன சொல்றாரு அவரு? அடியவர்களே எப்படி வணங்குறாரு? அப்பெருமான் திருமுன் தலை தாழ்த்தி வணங்குங்கள். ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க. பெருமானுடைய திருமொழியிலே போய் வணங்குகின்ற பொழுது முடி கீழே படுகிறவாது இருந்து தாழ்ந்து வணங்க வேண்டும். இங்கே இந்த குறிப்பு இது நீங்கள் பல இடங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குறிப்பு கிடைக்காது. சிரம் முன் அடி தாழ வணங்கும். பெருமானுடைய திருவடியிலே உங்களுடைய சிரமானது தாழும்படியாக வணங்குங்கள். நீங்கள் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலத்திலேயும் சென்று வழிபாடு செய்கிற பொழுது பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார்கள் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். வணங்கி தொழுது ஏத்தி இது மொத்தத்துக்குமா சேர்த்தா நமக்கு தலையே வணங்காய் வந்து நாவுக்கரசர் உத்துருகர். ஆக பெருமானை வணங்குவதிலே இருக்கின்ற பல செய்திகள். பூக்களை எடுத்து சொன்னார், விழாக்களிலே வழிபாடு செய்யுங்கள்னாரு, ஒன்றாக இருந்து வணங்குங்கள் செய்கிறாரு. அடியவரோடு இருந்து வணங்கன்னு சொன்னார். சிரம் முன் அடி தாழ வணங்கும். சிர முன் அடி தாழ வணங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் பெருமாண்டத்திலே வரத்தை நினைத்து கேட்டு பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். ஆகையினால அதுக்காக எழுந்து வந்திருக்கிறீர்கள். எழுந்துன்னா நீங்க இருக்கிற தொலைவிலேருந்து வந்துருக்கிறீங்க, வீட்டிலேருந்து வந்துருக்கிறீங்க. பெருமான்கிட்ட வந்து அவ்வளோ தொலைவு கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து தரையில் தாழ்ந்து ஏன் விழுந்து வணங்குவானு. அதனால பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்குவது என்பது ஒரு மரபு இருக்கிறது என்பதை இதெல்லாம் வேதங்களிலே இருக்கிற செய்தி. பெருமானத்திலே விழுந்து வணங்குது. விழாக்கள் நடந்துவதெல்லாம் இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்படுகிற செய்தி தான். அப்படிப்பட்ட பெருமான் பிரமன் திருமால் நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட பெருமான் பிரமன் திருவாளால் அறிய முடியாத பெருமான் இருக்கு. அழிவல்லாமணரோடு தேரர் மொழி வல்லன சொல்லிய போதும் இழிவில்லதோர் செம்மையினானூர் பழியில்லவர் சேர் பனையூரே. ரொம்ப அருமையான செய்தி சொல்றார் பாருங்க. வரம் வேண்டியவர்கள் பனையூரை வணங்குன்னு போன பாட்டை சொன்னவர் இந்த அழிதலில் வல்ல அமணர்களாம். இது பாருங்க, அழிவல் அமணர். இந்த அழிவல் அமணர் அழிதலில் வல்ல அமணர். இது என்ன சாபம் கொடுக்குற மாதிரி இல்லை. அழிவல் எது சொல்வாருனாக்கா அவர்கள் அழிவதற்கு வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க நல்லதே செய்ய மாட்டாங்கய்யா, கெட்டதையே செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பேச்ச கேட்கறவங்க அழிந்து போடுவாங்க. அழிவல் அமணரோடு தேரர், பௌத்தர்கள் அமணரோடு தேரர் மொழி வல்லன சொல்லிய போதும். ஆனா அவங்க அழிவல்லவர்கள் தான், அழிதிலே வல்லவர்கள் தான், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவங்க. ஆனா சொல்றதுல ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாங்களாம். மொழி வல்லல் என்றால் இவங்க புறச்சமைகளாக இருப்பவர்கள் பல செய்திகளை சொல்லிடுறாங்களாம். மொழி வல்லன என்றால் புறங்கூறிய பொழுது, நல்ல மொழியே இல்லையா. மொழி அல்லன என்றால் புறங்கூறுதல் என்றால் நல்லன அல்லாத சொற்களையே சொல்லிய போதும் இழிவில்லதோர் செம்மையினானோர். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பெருமாளை புகழை கெடுப்பதற்காக வந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிங்கிறாங்க.
அவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அழிவதற்கு உடையவராக இருக்கிறார்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லுவதற்கு அல்லாத சொற்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதான் புறங்கூறுதல் என்பது புற சமயங்களை சாருகின்ற பாடல் தான் இது. அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட பெருமான் எப்படி சேர்ந்து பெருமானுடைய புகழை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலவிதமான செய்திகளை உலகத்திலே சொல்லி திருவிழா இருந்தாலும் அவர்கள் இழிவல்லதோர் செம்மையினார். பெருமானுடைய புகழ், செம்மை என்பது மேன்மை, பெருமை, புகழ். பெருமானுக்கு எப்பொழுதுமே இழிவு ஏற்படாது. குறைவற்ற பெருமை உடையவராக இருக்கின்றவர். அப்படிப்பட்ட பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர் இருக்கிற ஊர்தான் பழி இல்லவர் சேர் பனையூரே. அந்த பெருமான் பழி உள்ளவர் சேர் இல்லை, பழி உள்ளவர் சேர மாட்டாங்க பெருமான. பழி இல்லாதவர்கள் தான் பணையை சேருவார்கள். அப்போ பழி இல்லாதவர்கள் சேருங்க, பெருமானத்தை சேருங்க. பழி இருப்பவங்களாம் எங்கே இருக்கலாம்னாங்க, சமணர் பக்கத்தில் போங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அழகாக ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கிறாரு. வன்மையால் சொல்லும் மொழிகள் தான் மொழி வல்லன. அவர்கள் மொழி வல்லன என்றால் அவர்கள் வாய் சவுடால என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை என்றால் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது மொத்தம் அழிவுள்ளவர். அவர்கள் அழிவதற்காக வல்லமையாக சேர்ந்து இருக்கிறார்கள் என்பது இது ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமான் சொல்லித்தார். பல விதமாக சொல்ல இதில் அவ்வளோ சிறப்பாக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பழி வல்லவர், பழி இல்லவர் என்றால் பெருமான் ஒரு பழியும் இல்லாதவராக இருக்கின்ற பெருமான் இருக்கிறது. பழியற்றவர், ஏன்னா பழியற்றவர் தான் பெருமானை போய் சேருவாங்க. அழிவுக்கு வல்லவர்களாக இருப்பவர்கள் பழி அல்லவர்கள் தான். பழி இல்லாதவங்க பெருமானை போய் சேருங்க, அழிவல்லவர்கள் தான் அவங்க போய் சேருங்க. அவங்க சொல்றது அழிவல்ல தன்மைன்னு சொல்றாரு. அடுத்தது பாரார் விடையான் பனையூர் மேல் சீரார் தமிழ் ஞான சம்பந்தன் ஆராத சொல் மாலைகள் பத்தும் ஊரூர் நினைவார் உயர்வாரே. பார் ஆர் விடையான் பனையூர் மேல் என்றால், பார் என்றால் பூமி. இந்த மண் உலகத்துக்கு பாருன்னு பேருங்க. மேல் உலகத்துக்கு கிடையாது, வான உலகத்துக்கு கிடையாது, மண் உலகத்துக்கு பார். நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த எழுதியுலகம் சொல்ற போது கடலால் சூழப்பட்ட இடத்துக்கு தான் பார் பூமி என்று பெயர். அப்படிப்பட்ட இந்த பூமியிலே பொருந்தி, பார் ஆர் என்றால் பூமியிலே பொருந்தி, விடையான் விடைய உடையநாயகருக்கு பெருமான் பனையூர் வீற்றிருக்கின்ற பூமியிலே சிறந்ததாக கருதுகின்ற பனையூர் என்கின்ற தலத்திலே இருந்து இருக்கின்ற பெருமானின் மேலு சீரார் தமிழ் ஞானசம் என்றால் சிறப்புகளுக்கு பலவதற்கும் உரியவனாக இருக்கின்ற, சீர் என்றால் புகழும் என்று சொல்லலாம், புகழை உடையவனாக இருக்கின்ற, புகழுக்காகவே பிறந்தவனாக இருக்கின்ற தமிழ் ஞான சம்பந்தன். அவர் சொன்னது என்ன? ஆராதனை. ஆராதனை என்றால் அடங்காத சொற்கள், மென்மேலும் மென்மேலும் ஆராத பெருங்கருணைன்னு சொல்றார். அதாவது இவருக்கு வில்லிபுத்திரார் வந்து சொல்ற போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. வில்லிபுத்திராரு தர்மருக்கு பட்டம் சூட்டுற போது சொல்வார், ஆராத பெருங்கருணை அன்னையரும் தந்தையரும் ஆசி கூற. ஒரு அன்னையர்கள் தந்தையர்கள் மகன் மீது இருக்கிற பாசத்துக்கு பற்றுக்கு அதுக்கு முடிவு உண்டா என்ன இல்லையா? முடிவில்லாத கருணை உடையவளாக இருக்கின்ற அன்னையரும் தந்தையரும். இந்த ஆராதனை வருதுன்னு எனக்கு வேற திருமணம் தக்குன்னு உதாரணங்களே எனக்கு கிடைச்சது. ஆராத பெருங்கருணை அன்னையரும் தந்தையரும் ஆரிகூற அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை வந்து பாராள உதிட்டிரற்கு மணிமகுடம் புனைந்தான் செம்பவளவாயான். இவர் தான் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து கண்ணன் தான் வந்து அவருக்கு அருமையாக போய் அந்த உதிட்டிற்கு மணிமகுடம் புனைந்தார். அந்த ஆராத என்பதை சொல்ல வந்தேன். எப்பவுமே தாய் தந்தையர் குழந்தைகள் மீது இருக்கிற அன்புக்கு ஆராத அமுது, ஆரா அமுதே நம்ம பெருமானுக்கு. ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் அந்த பாட்டில் வரும், ஆறாமதே அளவிலா பெம்பானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே நீராயிருக்கின் ஆறுவிடானே இன்பம் தோணும். நம்ம படிக்கிறோம் தெரியல. ஆரா அமுது என்றால் பெருமானுடைய அந்த ஆனந்தத்தை நினைக்க நினைக்க நினைக்க. இப்போ அமுதத்தை சாப்பிட்டா தெவிட்டுடும், ஆனால் பெருமான அமுதத்தை விட சிறந்த சுவை இருக்குது, ஆனால் சாப்பிட சாப்பிட தெவிட்டாது. சார் திருமணிகளும் 24 மணி நேரம் படிக்கலாம் சார். லட்டு ஸ்வீட் ஆகுதுன்னு 24 மணி நேரம் சாப்பிட முடியாது சார். நல்ல உடல் இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன். எங்களை மாதிரி சுகர் பேஷண்ட்டு பார்க்கலாம், பார்த்தா சந்தோஷப்படலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூட எல்லாம் நாவினால் இருக்கிற சுவை ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும். ஆனால் நாவினால பெருமாளுடைய திருவள்ளி சொல்லிக்கினே இருந்தாக்கா குறைவே கூடாது. அதான் சொல்றாரு, ஆராத சொல் மாலை. ஞானசம்பந்தனுடைய பாடல்களை இதே பாட்டை வச்சுக்கின்னு
நான் இங்கே இது சொல்லிட்டேன், இந்த குறிப்பு வச்சுன்னு இப்போ எங்கள் கோயிலில் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் சொல்லினே வருவேன். இது எத்தனை முறை சொன்னாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துனே தான் இருக்கும். அது அங்கே தான் சொன்னோமே, அது ஏன் சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு முறை வந்து சில பாட்டு வேறு சினிமா பாட்டு கேட்டோம்னா அங்கே தான் கேட்டோம், இங்கே எங்கே சொல்கிறதுன்னு. இதெல்லாம் அதான் ஆறாத சொல் மாலைகள். ஒரு பாட்டு அரை பாட்டு படிக்காதப்பா, 10ம் முழுமையாக படிப்பா. பதிகம் என்றது முழுமையாக படிங்க. பதிக பெருவழி காட்டியவர்கள் சொல்லிடுறாங்க இல்லையா. ஒரு நாளைக்கு 5 பதிகம் படித்தாலும் 5 பதிகம் முழுமையாக படிங்க. ஆறாத சொல் மாலைகள் 10ம் ஊர் ஊர் நினைவார். இவ்வளோ எப்படின்னா ஊர் ஊர் நினைவெல்லாம் மென்மேலும் தமிழ் சம்பந்தம் மென்மேலும் விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. அந்த மாலைகளை தினமும் நினைங்க. என்ன சொல்றாரு, இந்த 10 பாடல்களையும் ஒவ்வொரு ஊரிலும் இருந்து கொண்டு நினைவார் சொல்றார். பார்த்தீங்களா சார், இந்த ஊர் மேல பாடின பதியத்தை அங்கதான் போய் பாடணும், இந்த ஊர் போனதுக்கு இங்கே தான் பாடணும் இல்லப்பா, எங்க பாடினாலும் சரி. இது ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. பல ஊரில் நான் போகிற போதெல்லாம் நான் அங்கங்கே ஒன்று பாடி போகிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். எந்த ஊர் போனால் ஆனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த பதியத்தை எடுத்து அங்கே ஊரில் பாடிட்டு அந்த ஒரே பதியத்தை எவ்வளோ பாடிட்டு இருக்க முடியும். ஆகினா என்ன பண்ணோம், தனித்தனியாக நீங்கள் படிக்கலாம். இந்த பதியங்கள்லாம் எல்லாரும் பாடுறதுக்கு உண்டான வழியெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. புத்தகங்கள்லாம் வித்தியாசமான முறையெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஞானசம்பந்தர்னாக்கா இப்போ பதிக வழியில் அதாவது நம்ம ஐயா கூட யாரோ ஒருத்தர் வச்சுருந்தாங்க, அதாவது வரலாற்று முறையில் அந்த பதியங்கள் புத்தகம் வச்சுருந்தார், யாரோ ஒருத்தர் வச்சுருந்தார். வரலாற்று முறையில் புத்தகம் வச்சுட்ருக்காங்க. ஞானசம்பந்தர் எந்த சீர்காழியிலேருந்து வெளியில் வந்தார்னா அவர் என்னென்ன பதியங்கள்லாம் அங்கே பாடினாரோ அது மொத்தமும் வந்தது. அதே மாதிரி மூவர் மக்களுடைய வரலாறு பதியங்களும் வந்து இருக்குது. அதே தலைவரங்கில் போகிற போது காவிரி வடகரை தலங்கள் மொத்த பாட்டு வந்துடுது, காவிரி தென்கரை தலங்கள் மொத்தம் வருது. எவ்வளோ ஒன்றாலும் வசதியாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி இருக்காதுங்க தான் ஒன்றும் தெரியாது. வெங்கடாசலம் மாதிரி தெரிஞ்சவங்களா இருந்தாங்க செல்ஃபோனிலே வச்சுன்னு மொத்தத்தையும் பார்த்துடலாம், கையடக்கமாக வந்து படிச்சிக்கலாம். ஆனால் அங்கே என்ன படிக்கிற போது ஒரு சங்கடங்கள் வருது. தொடர்ந்து படிக்கிற போது நம்மளால் கண்டினியூவாக தொடர்ந்து படிக்க முடியல. ஆனால் இப்போ எல்லாரும் இதை தான் வச்சுக்கின்னு படிக்கிறாங்க. இப்போ கச்சேரி பண்ணுறவங்க கூட இதை வச்சுன்னு பண்ணிடுறாங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக திடீர்னு அது பாடி. அதனால் எழுதி படிப்பது தான் எனக்கு என்னமோ பிடிக்கும். அதனால் அது நம்ம மரபு அது. அதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எது எங்கே இருக்குன்னா அதை வச்சு அவன் காப்பி எடுத்துக்கலாம். பிரிண்டர் கையில் இருந்தனாக்கா இதை தூக்கி அதில் கொடுத்தோம்னாக்கா அதுக்கு பிரிண்ட் போட்டு வந்துட போகுது. 50 பேருக்கு ஒன்றா 50 பிரிண்ட்டு படிச்சிக்கினே இருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இது சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை இந்த ஊரில் பாடம் எங்கே தான் படிக்கணும்னு படிக்கல, ஒவ்வொரு ஊரிலும் இருந்து கொண்டு நினையலாம். இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் சில இடங்கள் தான் அவர் கொடுப்பார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டார். இந்த ஊரில் ஒவ்வொரு ஊரிலும் இருந்து கொண்டு இந்த பதிகத்தை நினைக்கலாம் என்பது. ஏனென்றால் இந்த ஊரில் ஒரு விரும்பத்தக்கது மென்மேலும் விரும்பத்தக்க விளைவிடக்கூடியதாக இருக்கின்ற ஊரு, பொலிகின்ற ஊரு, மகிழ்ந்தவன் ஊர் என்கிற காரணத்தினாலே இந்த ஊரிலே எழுதிய படியங்கள் பெருமான் மகிழ்ந்த ஊரு, பொருந்தி இருக்கின்ற ஊரு, சிறப்போடு விரும்பி இருக்கின்ற ஊருன்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஊருக்கு எழுதுகிற பதியங்களை நீங்கள் எந்த ஊரிலே இருந்து கூட நினைக்கலாம் என்கின்ற ஒரு குறிப்பை நமக்கு அறிவு செய்வதாக நம்முடைய குறிப்புரை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, அந்த அவங்க உரையாசிரியர்களுடைய தன்மையை வச்சு தான் பேசுகிறோம். ஆகையினால் முடியுமா, நாளைக்கு அடுத்த ஒரு பதியம் இருக்கிறது, அந்த புக்லேயே இருக்குது. முடிஞ்சால் அதை கொண்டு வாங்க, இல்லைனாலும் நாங்கள் காப்பி வச்சுட்டுருக்கோம். அடுத்த இன்னொரு பதிகால் இருக்கிறது, நாளை திரு மயிலாடுதுறை என்கின்ற தளத்துக்குரியதாக பார்க்கலாம். இதுவரை விருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவள்ளியிலையும் வணங்கி அடியேனையும் அழைத்து இங்கே இது படிப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்தவராக இருக்கிறேன். அவர் நிலாதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். திரு 1ஆம் திருமுறையை நிறைய வாங்கி பல விதமான படிப்பு சிந்தனை இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து எப்பவுமே ஒரு முறை வந்து எடுத்து வச்சு அது ஒரு ரீடிங் பண்ணிட்டு தான் வரணும். இருக்கிற ஒரு வாய்ப்புகள் அடியனுடைய அவருடைய திருவடிகளையும் வணங்கி வந்து இருந்து கேட்டு மகிழ்ந்தவர்களாக இருக்கிற உங்களுடைய அடியார் பெருமக்களாக உங்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.